நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம எந்த சாப்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தான். அதில் என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் 10 மார்க்ஸ்லேருந்து 15 மார்க்ஸ் கேட்பாங்க நமக்கு. அப்போ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னால் என்னதான் சார், இல்லை என்ன தான் படிக்க போகிறோம்? இஷ்யூ பற்றி படிக்க போகிறேன், ஃபர் ஃபீச்சர் பற்றி படிக்க போகிறேன். ஃபர் ஃபீச்சர்ன்றது பிடுங்குறது, ஷேரை பிடுங்குறது பேர் ஃபர் ஃபீச்சர். ஏன் பிடுங்குற, எதுக்காக பிடுங்குறன்றதை பார்ப்போம். ஷேர் ஹோல்டர் இருந்து அவன் ஷேரை நம்ம பேரில் எழுதி வாங்கிக்கிறது, அது பேர் ஃபர் ஃபீச்சர். ரீஇஷ்யூ இஸ் ஆல்சோ தேர். பிடுங்கின ஷேரை இன்னொருத்தவனுக்கு கொடுக்குறோமா, நம்மளே வச்சுக்கிறோமா? நம்மளே வச்சுக்கிட்டா என்ட்ரி கிடையாது, இன்னொருத்தவனுக்கு கொடுத்தா என்ட்ரி. சரி, அப்போ ஷேர்ஸ்ன்றதை யார் ஹோல்ட் பண்ணுவா? ஷேர் ஹோல்டர். அப்போ ஷேர் ஹோல்டர் இஸ் அ ஓனர். அப்போ ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறவன் கேபிட்டல் கொடுத்துருப்பான் பிஸ்னஸ் பண்ண. அப்போ கேபிட்டல் கொடுத்துருப்பானா அது பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. அப்போ இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரெண்டுமே என்ன? லயபிலிட்டி, இன்டர்னல் லயபிலிட்டி. அதனால தான் அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கீழே வருது, ஷேர் கேபிட்டல்ன்ற ஹெட்டிங்க்கு கீழே வருது. அஸ்யூம் எனக்கு 1 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணணும், ஓகேவா? இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர் எங்கே நடக்கும் அப்படின்னா ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஓனா என்ன? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அது எங்கே நடக்கும்? செபியில் நடக்கும். செபினா எங்கே நடக்கும்? என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கும். எனக்கு காசு 1 கோடி ரூபா தேவை. அந்த 1 கோடி ரூபாவை நான் பீப்புள்கிட்டேருந்து வாங்கலாம். ஒன்றா நான் அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸை டிசைட் பண்ணணும், இல்லைனா ப்ரைஸ் பர் ஃபேஸ் வேல்யூவை டிசைட் பண்ணணும். இப்போ நான் 10 ருப்பீன்னு டிசைட் பண்ணிட்டேன்னா 10 லேக் ஈக்விட்டி ஷேர்ன்றது என்னோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நான் 20 ருப்பீன்னு டிசைட் பண்ணேன்னா 5 லேக்குன்றது என்னோட ஈக்விட்டி ஷேர். ஃபேஸ் வேல்யூ 10 ருப்பீ இருக்கலாம், 20 ருப்பீ இருக்கலாம், 1 ருப்பீ இருக்கலாம், 5 ருப்பீ இருக்கலாம், 2 ருப்பீ இருக்கலாம், ஓகேவா? இட் இஸ் இன் 1, 2, 5, 10, 20, 50, 100 இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஃபேஸ் வேல்யூ ப்ராக்டிக்கலாக. கொஷின் ரிமைனிங் சைலண்ட், நீ என்ன அசியூம் பண்ணணும் அப்படின்னா 10 ருப்பீன்றதை அசியூம் பண்ணணும். இங்கே 1 crore கொடுத்துருக்கிறது வேல்யூ, இங்கே 10 லேக்குன்னு கொடுத்துருக்கிறது ஈக்விட்டி ஷேர். அப்போ வாட் இஸ் அ ஜேர்னல் என்ட்ரி ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ஒரு ஓனர் பிஸ்னஸில் காசு எடுத்துகிட்டு வந்து போடுறார் பிஸ்னஸ்குள்ளே. அப்போ பிஸ்னஸோட புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன்? பேங்க் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். சூப்பர். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஐ காட் த ஆன்சர். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது போடுவோம். என்ன கேபிட்டல்னு போடுவோம்? யார் கொண்டு வந்தால்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம்ஜி ஹாஸ் பிரிங் த கேபிட்டல் டு இஸ் பிஸ்னஸ். அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி பிஸ்னஸ் புக்ஸில் போடணும்? பேங்க் டு ராம்ஜிஸ் கேபிட்டல். பேங்க் டு ராம்ஜிஸ் கேபிட்டல்னு போடுவேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? ராம்ஜி, ஷரண், கணேசன், நிதிஷ் 4 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 4 பேரும் 1 லட்ச ரூபா கொண்டு வந்து பிஸ்னஸ்குள்ளே போடுறீங்க. அப்போ பார்ட்னர்ஷிப், அதாவது வந்து GNSR அண்ட் கோ, ஓகேவா? இதுதான் பார்ட்னர்ஷிப் கேபிட்டலோட நேம். அவங்க காசு எடுத்துகிட்டு வந்து பிஸ்னஸ்குள்ளே போடுறீங்க. அப்போ GNSR அண்ட் கோ என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும்? கேஷ் அக்கௌண்ட் வில் பி கேஷ் ஆர் பேங்க் வில் பி டெபிட்டட் டு கணேஷன்ஸ் கேபிட்டல், நிதிஷ் கேபிட்டல், ஷரன்ஸ் கேபிட்டல், ராம்ஜிஸ் கேபிட்டல். இதான் பாஸ் பண்ணணும், கரெக்டா? அப்போ இவங்கெல்லாம் கிரெடிட் பண்ணுறாங்கல்ல, ராம்ஜிஸ் கேபிட்டல், நிதிஷ் கேபிட்டல், கணேஷன்ஸ் கேபிட்டல், ஷரன்ஸ் கேபிட்டல் கிரெடிட் பண்ணுறாங்கல்ல. அப்போ இந்த கிரெடிட் பண்ணக்கூடியதுன்றது என்ன லாஜிக்கில் அதை கிரெடிட் பண்ணுறோம்? கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, பிஸ்னஸ் இஸ் லயபிள், அது மாடர்ன் அப்ரோச் படி நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் படி ஏன் நம்ம அதை கிரெடிட் பண்ணுறோம்? அப்போ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னா 3 அக்கௌண்ட்: பர்சனல், ரியல், நாமினல். இட் இஸ் விச் அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட்ல பர்ஃபெக்ட். இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா நம்ம 2 ஃபிங்கர் ரூல் நமக்கு இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா அது அசட்டாக இருக்கணும் இல்லை லயபிலிட்டியாக இருக்கணும். செகண்ட் ஒன் என்னவா இருக்கணும்? அசட்டாக இருக்கணும் இல்லை லயபிலிட்டியாக இருக்கணும். செகண்ட் ஒன் என்ன? அதுக்கு பின்னாடி நேச்சுரல் பர்சன்ஸ் இருக்கணும், ஓகேவா? அதுக்கு பின்னாடி என்ன பர்சன்ஸ் இருக்கணும்? நேச்சுரலும் இருக்கணும், ஆர்டிஃபிஷியலும் இருக்கணும். ஏன் ஆர்டிஃபிஷியலும் இருக்கணும்? ஏன்னா என் கம்பெனி ஷேரை இன்னொரு கம்பெனி கூட வாங்கலாமே, ஓகேவா? என் கம்பெனி ஷேரில் பேங்க் கூட இன்வெஸ்ட் பண்ணலாமே, அதனால ஆர்டிஃபிஷியல் பர்சன் இருக்கும். சரி, அப்போ
திங்க் பண்ணி சொல்லு. அதே ஓனர் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் என்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இவன் வேற இவன் வேற. ஓகேவா? அப்போ பிஸ்னஸ் புக்ஸில் என்னென்னு என்ட்ரி எழுதுவேன்? ஷேராக கம்பெனிக்குள்ளே காசு 1,00,000 போட்டிருக்காருப்பா. அந்த 1,00,000 ரூபாய்க்கு அவர் 1,00,000 ரூபாய் காசு பிஸ்னஸ்குள்ளே போட்டிருக்காரு, இல்லை 1,00,00,000 ரூபாய் போட்டிருக்காருன்றதுக்கான சாட்சி என்னன்னா ஷேர் டாக்குமெண்ட்டு. ஓகேவா? அந்த ஷேர் டாக்குமெண்ட்டை நம்ம அவருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ அந்த ஷேர் டாக்குமெண்ட்டை நம்ம அவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் பிகம் ஷேர் ஹோல்டர். ஓகேவா? அவர் பிகம் கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர் ஆயிடுவார். அவர் தான் கம்பெனியோட ப்ரொப்ரைட்டரும் கூட. அப்போ அந்த இடத்துல என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவேன்? அவர் காசு கொண்டு வந்து கொடுக்குறாருனா பேங்க் அக்கௌண்ட் எனிஹவ் டெபிட் ஆக போகுது. பேங்க் டு ஷேர் கேபிட்டல் போடுவேன். அது ஈக்விட்டியாக இருந்தால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஆர்டினரி ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஆர்டினரின்னு கொடுத்துருந்தாலும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், எதுவுமே கொடுக்கலனாலும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். என்ன அவனே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு கொடுத்துருந்தா நீ என்ன என்ட்ரின்னு போடணும்? பேங்க் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு போடணும். அப்போ ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் ஆமாம், அப்போ ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் படி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட்டு? representative personal account. Are you able to understand this? Okay. That I clearly given. ஓகேவா? சரி, இப்போ கம்பெனி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுது. கம்பெனி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது கம்பெனி ஷேரை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாமா? பண்ணலாம். கம்பெனி ஷேரை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம். ஒன்லி ஒன் சிச்சுவேஷன். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கம்பெனியை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? இஷ்யூ பண்ண முடியும். நவ் இப்போ திங்க் பண்ணி சொல்லு. இப்போ நம்ம கையில் 3 சிச்சுவேஷன் இருக்குது. சிச்சுவேஷன் நம்பர் 1 அட் பார், சிச்சுவேஷன் நம்பர் 2 அட் அ ப்ரீமியம், சிச்சுவேஷன் நம்பர் 3 அட் அ டிஸ்கவுண்ட். வீடியோ சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இப்போ அட் பார்ன்னு எடுத்துப்போம். வாட் இஸ் மீன் பை அட் பார்? பார் வேல்யூ, இஷ்யூட் அட் பார் வேல்யூ, இஷ்யூட் அட் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஃபேஸ் வேல்யூவிலே இஷ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீ திங்க் பண்ணி சொல்லு. கம்பெனிக்கு 1,00,000 ரூபாய் காசு தேவை. எவ்வளோ காசு தேவை? 1,00,000 ரூபாய் காசு தேவை. அப்போ கம்பெனிக்கு 1,00,000 ரூபாய் காசு தேவைன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி கம்பெனி பாஸ் பண்ணணும்? கம்பெனி ஷேர் ஹோல்டர்கிட்ட போய் கடன் வாங்குது, புரியுதா? அப்போ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்? பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணணும். ஏன் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம்? அசட் இன்க்ரீஸ் ஆகுது, காசு உள்ளார்க்க வருது, அதனால பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம லயபிள் ஆகிட்டோம். காசை வாங்கின உடனே நம்ம லயபிலிட்டி ஆகிட்டோம், புரியுதா? நம்ம யாருக்கு லயபிள் ஆகிட்டோம்? ஷேர் ஹோல்டருக்குன்னு லயபிலிட்டி ஆகிட்டோம். ஷேர் ஹோல்டர்னு தனித்தனியாக பேர் எழுதுறதுக்கு பதிலாக தனித்தனியாக பேர் எழுதிட்டு மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி எதில் போட்டு விட்ருவேன்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டு விட்ருவேன். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நீ எவ்வளோ காசு வாங்குவ? 1 lakh. அப்போ 1 lakhக்கு எவ்வளோ ஷேர் அலாகேட் பண்ணுவ? ஒரு ஷேரை நீ அட் பார்ல தான் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 1 lakh நம்ம வித்ட்ரா பண்ணுறோன்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுப்போம். 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகேவா? அப்போ நம்ம 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை 10,000 into 10 rupees போடுவேன். கரெக்டா? 1 lakh. அப்போ பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணுவ? 10,000 into 10 rupees போடுவேன். கரெக்டா? ஓகே. அப்போ என்னென்ன என்ட்ரி வந்துடும்? பேங்க் டு இஎஸ்சின்னு என்ட்ரி வந்துடும். புரியுதா? சரி, இது யாரோட புக்ஸில் இந்த என்ட்ரி பாஸ் பண்ணணும்? கம்பெனியோட புக்ஸில் பாஸ் பண்ணோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கணேசன் தான் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதை வாங்குறாங்க. இந்த மொத்த 1,00,000 யாருது? கணேசனுக்கு. அப்போ கணேசனோட புக்ஸில், கணேசனோட பர்சனல் புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி கணேசன் பாஸ் பண்ணணும்? திங்க் பண்ணு. நான் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இங்கே பாரு நான் டீச் பண்ணணும்னா எக்ஸாம் ஓரியன்டாக கொண்டு போகணும்னா இருக்கிறத சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். பட் ஐ வாண்ட் திஸ் சாப்டர் டு பி தாட் இன் அ பெட்டர் மேனர். ஏன்? இன்டரில் இது மட்டும்தான், கம்பெனிஸ் தான் மொத்த புக்கே, புரியுதா? கம்பெனிஸ் இல்லைன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. கணேஷோட
புக்ஸில் பர்சனல் புக்ஸில் என்ன என்ட்ரி பாஸ் பண்ணும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆப்பா? ஏன்பா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆகுது கணேஷோட புக்ஸில்? கணேஷ் வாங்குறான்ப்பா. அப்போ கணேஷோட புக்ஸில் கணேஷோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் தானப்பா ஆகணும். அவனுக்கு காசு தானப்பா வெளில போகுது. ஈக்விட்டி ஷேர் டெபிட் ஆகுமா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் ஆகுமா? ஷேர், அதான் சொல்றேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் அ லயபிலிட்டி, ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் அன் அசட் ஃப்ரம் கணேசன் பர்ஸ்பெக்டிவ். பேசிக்கா ஒன்றும் இல்லடா. என்ட்ரி என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் டு பேங்க். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஷேர்னு இருக்கு. அதனால நான் என்ன எழுதிக்கிறேன்? ஈக்விட்டி ஷேர்னு எழுதிக்கிறேன். இப்போ இதே பாண்ட் போட்டுருந்தா என்ன எழுதுவேன்? பாண்டுக்கு போட்டிருக்கான். அப்ப கணேசன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ண பாண்ட் டு பேங்க், பாண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அப்ப பாண்ட் அக்கௌண்ட்ன்றது எந்த சைடு காமிக்கும்? அசட் சைடுல காமிக்கும். அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது அசட்டு. ஈக்விட்டி ஷேர் அசட்ன்றது யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? இன்வெஸ்டார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஓகேவா? அப்ப ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ன்றது யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் an asset, ஈக்விட்டி ஷேர் இஸ் a ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் a liability, ஈக்விட்டி ஷேர் இஸ் an asset. last 2 to 3 days I don't have a proper sleep, that's why it's fine, let it be. இதான் கான்செப்ட். இப்போ நம்ம யார் பெர்ஸ்பெக்டிவா மறந்துடலாம்? கணேசன் பெர்ஸ்பெக்டிவா மறந்துடலாம். இப்போ அட் பார் முடிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்வெட் ஈக்விட்டி தான் ஒன்லி ஸ்வெட் ஈக்விட்டிக்கு மட்டும் தான் டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா? இப்போ ஸ்வெட் ஈக்விட்டியில் டிஸ்கவுண்ட்டு நம்ம தான் கொடுக்கணும். அசியூம் நம்ம ஸ்வெட் ஈக்விட்டி தான் இஷ்யூ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்வெட் ஈக்விட்டி யாருக்கு இஷ்யூ பண்ணணும்? எம்ப்ளாயிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டேரக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, அப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் டிஸ்கவுண்ட்டு ஒரு 20% வச்சுக்கோப்பா. எவ்வளோ பர்சன்ட்ல டிஸ்கவுண்ட் பண்ணுறோம்? 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 10 இருக்கு. 10 இருக்கு. எனக்கு எவ்வளோ காசு வேணும்? 1 lakh வேணும். 1 lakh வேணும். 10 rupee இஸ் அ ஃபேஸ் வேல்யூ. அதில் எவ்வளோ ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ண போகிறேன்? 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறேன். அப்போ ஒரு ஷேரோட விலை 10 ரூபா. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன்? 2 rupee. எப்படி 2 rupee கண்டுபிடிச்ச? 10 ரூபாயில் 20%. அப்போ 2 ரூபா. 2 ரூபா. அப்போ 10 ரூபாயிலேருந்து 2 ரூபா போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 8 rupeesன்றது இஷ்யூ ப்ரைஸா ஃபேஸ் வேல்யூவா? இஷ்யூ ப்ரைஸா? சூப்பரா, இஷ்யூ ப்ரைஸ். அப்போ எது ஃபேஸ் வேல்யூ? ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10 rupees இஸ் அ ஃபேஸ் வேல்யூ. சரி, இப்போ ஷேர் ஹோல்டரா நீ தான் இப்போ கம்பெனி. ஓகேவா? நான் தான் ஷேர் ஹோல்டர். நீங்கள் வச்சுருக்கிறது கணேசன், எல்லாருமே இங்கே இருக்க 10-15 பேருமே எல்லாருமே சேர்த்து ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக ஓனர்ஸாக இருக்கீங்க. நீங்களுமே ஷேர் ஹோல்டர். நான் புது ஷேர் ஹோல்டராக உங்களுக்குள்ளே வரேன். அப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ காசு தந்தேன் எனக்கு கூட சேர்த்துப்பீங்க? 10 ரூபா ஒரு ஷேர் கொடுக்கணுமா? இல்லை நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறேன்னா 8 ரூபா கொடுத்தா போதுமா? 8 ரூபா கொடுத்தாலே போதும். ஓகேவா? அப்போ 8 ரூபா கொடுத்தாலே பண்ணக்கூடாது டிஸ்கவுண்ட்டில், பட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? 8 ரூபா கொடுத்தாலே போதும். அப்போ 8 ரூபா கொடுத்தாலே போதும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அப்போ நீங்கள் எவ்வளோ தான் மொத்தமாக என்கிட்ட வந்து காசு வாங்குவீங்க என்னை சேர்த்துக்கணும்னா? 80,000 வாங்குவீங்க. அப்போ அந்த 80,000 நீங்கள் டெபிட் பண்ணுவீங்களா, கிரெடிட் பண்ணுவீங்களா? ஏன்னா ஏன் டெபிட் பண்ணுவீங்க? உங்களுக்கு காசு உள்ளார் போகிறது. வெயிட் ஐ வில் டெல் யூ. பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபிட் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, நீங்கள் எனக்கு எவ்வளோ ஷேர்ஸ் தரீங்க? 10,000 ஷேர்ஸ் தரீங்களா இல்லை 8,000 ஷேர்ஸ் தான் தரீங்களா? 10,000 shares. யோசிச்சு சொல்லு. 10,000 தரீங்களா 8,000 தரீங்களா? 10,000 shares. கான்ஃபிடென்ட்லி 10,000 இல்லை கன்ஃபியூஷன்லி 10,000 கான்ஃபிடென்ட்லி 10,000 10,000 தான் தரீங்க. Confidently 10,000 shares. கன்ஃபார்மாக 10,000 தான் எனக்கு தரீங்க. அப்போ எனக்கு 10,000 தரீங்கன்னா அப்போ என்கிட்ட வாங்கின காசுக்கு நீங்கள் லயபிள். கரெக்டா?
கரெக்டா? என்கிட்ட வாங்கின காசுக்கு லயபிள். என்கிட்ட எவ்வளோ காசு வாங்குனீங்க? 80,000 வாங்குனீங்க. கரெக்டா? எஸ் சார். நீங்க 80,000க்கு லயபிளா 1 லேக்குக்கு லயபிளா? 1 லேக்குக்கு லயபிளா 80,000க்கு லயபிளா? இன்னைக்கு அந்த ஷேர் வேல்யூ இங்க பாருப்பா. இன்னைக்கு அந்த ஷேர் வேல்யூ வெயிட். இன்னைக்கு அந்த ஷேர் வேல்யூ 1,00,000 ரூபாப்பா. உனக்கு காசு தேவைப்பா. உன் ஷேர் எவனும் வாங்க மாட்டான். அதனால என்கிட்ட வந்து 20%ல வித்துறேன். நானும் இதான் சீப்பாக கிடைக்குது. நானும் 20% டிஸ்கவுண்ட்டில் நான் அந்த ஷேரை வாங்கி என் பிஸ்னஸ்குள்ளே போட்டேன். ஆர் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நீ திங்க் பண்ணி சொல்லு. நீ 80,000க்கு லயபிளா இல்லை நீ 1 லேக்குக்கு லயபிளா? 1 lakh ஏன் 1 லேக்குக்கு லயபிள்? நீயா தானே வாலண்டியராக வந்து எனக்கு 20,000 டிஸ்கவுண்ட் கொடுத்த நானா கேட்டேன்? நீயா கொடுத்தா நான் வாங்கிக்கிட்டேன். அப்போ நீ எனக்கு திருப்பி ரீபே பண்ணும்போது 80,000 கொடுக்கணுமா 1 லேக் கொடுக்கணுமா? 1 lakh தான் சார். ஏன் மார்க்கெட் வேல்யூ வெயிட் பண்ணு. மார்க்கெட் வேல்யூ அதே தான் வச்சுக்கோ. ஏன் மார்க்கெட் வேல்யூ 1 லேக் தான் வச்சுக்கோ. மார்க்கெட் வேல்யூ விட்டுரு. கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது நீ என்ன வேல்யூ இருக்குன்றதை பார்த்துட்டு எனக்கு கொடுக்க போற. அப்போ என்னோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை உன் பேங்க்ல ஏற்கனவே எவ்வளோ டெபிட் பண்ணி வச்சிருக்க? 80,000 டெபிட் பண்ணி வச்சிருக்க. கரெக்டா? அப்போ நீ லயபிள் எனக்கு 80,000 1 லேக்கா? 1 lakh சார். 1 லேக். அப்போ அந்த 1 லேக்குன்றத நீ என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். எஸ் சார். கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? கிரெடிட் பண்ணனா டெபிட் சைடில் எவ்வளோ குறையுது? 20,000 சார். 20,000 குறையுது. அப்போ அந்த 20,000 டெபிட் சைடில் போட்டுரு. போட்டுட்டு என்னென்னு எழுதணும்? டூ டிஸ்கவுண்ட்னு எழுதிடு. இது டிஸ்கவுண்ட் அலவுடா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டா? இது டிஸ்கவுண்ட் அலவுட் சார். டிஸ்கவுண்ட் அலவுட். டிஸ்கவுண்ட். இது ஒன்றும் நம்ம பொருளை வாங்கி பொருளை வைக்கல. புரியுதா? அதனால என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கவுண்ட் அலவுடு ரிசீவ்டு அதெல்லாம் வந்து கூட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கும். இங்கே என்ன யூஸ் பண்ணு? டிஸ்கவுண்ட்டுன்னு யூஸ் பண்ணு. இல்லை டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்னு இஷ்யூ பண்ணு. அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணு. இதை டிஸ்கவுண்ட்னே எழுதி விடு. ஓகேவா? இப்போ நீ திங்க் பண்ணி சொல்லு. 20,000 உனக்கு காசு வந்துச்சா வரலையா? வரல சார். அப்போ இங்கே கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட்டு நான் கேஷ் ஐட்டம். இங்கே இருக்க டிஸ்கவுண்ட் என்னது? நான் கேஷ் ஐட்டம். அப்போ இதில் கேஷே இன்வால்வ் ஆகலை. கரெக்டா? இப்போ நீ திங்க் பண்ணி சொல்லு. இஸ் மை வாய்ஸ் இஸ் கிளியர்? என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே லிசன். நீ இப்போ திங்க் பண்ணி சொல்லு. பேங்க்கை அட் பார்ல எவ்வளோ வேல்யூவில் டெபிட் பண்ண? 1 lakh சார். 1 லேக்கில் பண்ண. டிஸ்கவுண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டை எதில் டெபிட் பண்ண? டிஸ்கவுண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டில் எதில் டெபிட் பண்ண? என்ன வேல்யூவில் டெபிட் பண்ண? 80,000ல பண்ண. சூப்பர். அப்போ அந்த 80,000 எப்படி வந்துச்சு? 10,000 இன்டூ 8. லிசன். பேங்க் அக்கௌண்ட் எதில் டெபிட் பண்ணியிருக்கோம்? 80,000ல டெபிட் பண்ணியிருக்கோம். அந்த 80,000 எப்படி வந்துச்சு? 10,000 இன்டூ விச் ருபி? 10,000 இன்டூ இஷ்யூ பிரைஸ் சார். இஷ்யூ ப்ரைஸ். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை எப்பயுமே எதில் தான் டெபிட் பண்ணணும்? இஷ்யூ ப்ரைஸில் தான் டெபிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் எப்பயுமே என்ன ப்ரைஸில் வரணும்? இஷ்யூ ப்ரைஸில் வரணும். சரி, அடுத்தது நம்ம இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே லாஜிக் தான். ஓகேவா? அங்கே என்ன பார்த்தோம்? பேங்க் டு டிபெஞ்சர்ஸ்னு பார்த்தோம். நம்ம வந்து இங்கே என்ன பார்க்குறோம்? பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு பார்க்குறோம். அப்போ இங்கே பேங்க் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு இருக்குது. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்பயுமே என்ன வேல்யூவில் கிரெடிட் ஆகுது? 1 லேக்கில் கிரெடிட் ஆகுது. அப்போ 1 லேக்கில் கிரெடிட் ஆகுனா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வில் பி ஆல்வேஸ் ஆன் த ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வில் ஆல்வேஸ் பி ஆன் விச் வேல்யூ? ஃபேஸ் வேல்யூ. சிமிலர் டு திஸ். ஓகேவா? இப்போ நான் ஒரு 5% டிஸ்கவுண்ட் இருந்தானா 5,000. நான் 5,000 டிஸ்கவுண்ட்னா 5,000. பேங்க் அக்கௌண்ட் வில் பி 95,000. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வில் பி 1 lakh திங். நவ் யூ திங்க் அன் ஆன்சர். ப்ரீமியம்க்கு போவோம். ஒரு 30% ப்ரீமியம்னு வச்சுப்போம். ஓகேவா?
ரூபாய்க்கு 10 ரூபாய் மதிப்புள்ள ஃபேஸ் வேல்யூக்கு கம்பெனி எவ்வளோ கேட்குறாங்க ஒரு ஷேருக்கு? 13 ரூபாய் கொடுப்பான்னு கேட்குறாங்க. ரியாலிட்டியில் ஆனால் என்ன தெரியுமா நடக்கும்? 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூக்கு 750 rupees கேட்பாங்க. எவ்வளோ ருபீஸ் கேட்பாங்க? 750 rupees கேட்பாங்க. ரீசெண்டாக என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னா, ரீசெண்டாக வந்து ஹெச்எஸ்பின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஐ மீன் ஹெச்எஃப், இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ வந்தாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணேன், ஐ வில் பி ஆக்டிவ்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னால ஐ வில் இன்வெஸ்டட் இன் தட் கம்பெனி. ஐ அப்ளைட் ஃபார் அ ஷேர். தே allotted me a share. 14 shares or 15 shares they allotted at the rate of 14,800 rupee. ஓகே, த ஷேர்ஸ் அலாட்டட்ல. அப்போ ஷேர்ஸ் அலாட் ஆகும்போது அவனோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா வச்சுருந்தான்? இஷ்யூ ப்ரைஸ் ரேஞ்சு 720 to 715 வச்சுருந்தான். அவனுக்கு நீ இந்த இஷ்யூஸ்லாம் எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்னா, ஆர்ஹெச்பின்னு ஒன்று இருக்குது, ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று இருக்குது. ப்ராஸ்பெக்டஸை ரெண்டாக பிரிப்பாங்க, ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு. ஓகே, இன்னொன்று அப்ரிட்ஜ் ப்ராஸ்பெக்டஸ்னு இருக்குது. தட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ், அந்த ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸில் எவ்வளோ இஷ்யூ ப்ரைஸ் இருக்குன்றதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ இஷ்யூ ப்ரைஸ் இருக்குன்றதை டிட்டர்மைன் பண்ணால் அவன் 750 rupees கேட்குறான். ஓகேவா? லிஸ்ட் ஆகும் போது லிஸ்டிங் ப்ரைஸ்ன்றது வேறு, லிஸ்ட் ஆகும் போது அது வேறு ப்ரைஸில் லிஸ்ட் ஆகும். ஹையராகவும் ஆகலாம், லோயராகவும் ஆகலாம். இஷ்யூ பண்ணும்போது மீன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது 750, லிஸ்ட் ஆகும் போது மோர் தென் 750 ஆனால் கெயின், லெஸ் தென் 750 ஆனால் நமக்கு லாஸு. ஓகேவா? பட் அல்டிமேட்டா கம்பெனி நம்மள்கிட்ட 10 ரூபா மதிப்புள்ள ஃபேஸ் வேல்யூக்கு அவன் எவ்வளோ கேட்குறான்? 750 கேட்குறான். கரெக்டா? 10 ரூபாயில் இன்னொரு ஒரு 10 ரூபாய் ஆட் பண்ணாலே அது 100% நான் ஆட் பண்ணுறதா அர்த்தம். கரெக்டா? 10 ரூபாய் கூட இன்னொரு ஒரு 10 ரூபாவை ஆட் பண்ணாலே அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறதா அர்த்தம்? 100% ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? அல்டிமேட்டா 20 ரூபாய் கிடைக்கும். கரெக்டா? 10 + 100% ஆஃப் 10 ரூபாய் எனக்கு 20 ரூபாய் கிடைக்கும். இப்போ எனக்கு இங்கே 10 ரூபாய் இருக்கு, இங்கே 750 ரூபாய் இருக்கு. எதை நான் ஆட் பண்ணா எனக்கு இங்கே 750 ரூபாய் கிடைக்கும்? 7,400% they will charge a premium. ரியாலிட்டியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? 7,400% ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க. only because of the name. ஓகேவா? ஐ வில் பி ஷோயிங் யூ த டாக்குமெண்ட்ஸ் இன் த போஸ்ட் செஷன். போஸ்ட் செஷன் ரியாலிட்டியில் எப்படி நடக்குதுன்றது குவிக்காக ஒரு 5 minutes ஐ வில் பி ஷோயிங் தட் பார்ட். ஓகே, ஸோ திஸ் என்ட்ரி அஸ்யூம் இப்போ நம்ம வி கீப் இட் வெரி ஷார்ட். 30% இஸ் அ ப்ரீமியம், 10 rupees அ ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? அப்போ 10 rupee உள்ள ஃபேஸ் வேல்யூவை நான் எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணுறேன்? 13 rupee. எனக்கு 10 ரூபாயிலேருந்து டேரெக்டாக 13 ரூபா போகணுன்னா நான் என்ன பண்ணணும்? 10 ரூபாய் எடுத்து 130%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10 rupee எடுத்து 130%ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு என்ன வேல்யூ போகும்? 13 rupees போகும். ஆர் என்ன பண்ணணும்னா 10 rupee எடுத்து ப்ளஸ் 30% பண்ணனா உனக்கு என்ன வேல்யூ போகும்? 13 rupee போகும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. இங்கே ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ? இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ? 13. இப்போ நீ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. காசு வாங்கும் போது நான் 10 ரூபாய் வாங்கணுமா 13 ரூபா வாங்கணுமா? நீங்க தான் கம்பெனிப்பா, நான் ஷேர் ஹோல்டரா வரேன். என்கிட்ட 10 ரூபாய் வாங்குவீங்களா 13 ரூபா வாங்குவீங்களா? 13 rupee வாங்குவீங்க. ஒரு ஷேருக்கு 13 rupee. அப்போ டோட்டல் ஷேர்ஸ் நீங்கள் எவ்வளோ எனக்கு கொடுக்க போறீங்க? 10,000 கொடுக்க போறீங்க. அப்போ 10,000 into 13 எவ்வளோ? 1,30,000. அப்போ அந்த 1,30,000 உங்கள் கைக்கு காசாக கிடச்சிருச்சு. பட் ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ லயபிள்? 1 lakhக்கு லயபிளா 1,30,000க்கு லயபிளா? 1 lakh தான் லயபிள். ஏன்? நீங்கள் கம்பெனி ஷேர் 1 lakh தான் சொல்கிறீங்க. நீங்கன்னா வேணும்னே எக்ஸ்ட்ரா கம்பெனி ப்ரீமியம் வச்சு என்கிட்ட விற்கிறீங்க. நானும் அதை ஒத்துக்கிட்டு தான் வாங்குறேன். அப்போ கம்பெனியோட கேபிட்டல் எவ்வளோன்னு தெரியும், நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுக்குறேன்னு தெரியும். உங்கள் கம்பெனி நல்லா இருக்குது, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண நான் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் தரேன். அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. அப்போ ப்ரீமியம் உங்களுக்கு ஒரு விதமான கெயின். என்ன விதமான கெயின்? கேபிட்டல் கெயின் உங்களுக்கு. கரெக்டா? அப்போ அந்த கெயினை வச்சுக்கிறீங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு தான் லயபிள். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்பயுமே என்ன வேல்யூவில் கிரெடிட் பண்ணணும்? ஃபேஸ் வேல்யூ தான் கிரெடிட் பண்ணணும். அப்போ டெபிட்டில் பேங்க் அக்கௌண்ட் 1,30,000 இருக்கும், கிரெடிட்டில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1 lakh தான் இருக்கும். கரெக்டா? அப்போ இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் கிரெடிட் சைடில் போடணும்? 30,000 போடணும். அப்போ 30,000 போட்டு என்னென்ன எழுதுவீங்க?
செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எழுதலாம். நிறைய பேர் ஸ்கூலிங்கில் பண்ணும்போது ப்ரீமியம் ஆன் ஷேர்ஸ்ன்னு எழுதியிருப்பேன். அப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் எந்த வேர்டு யூஸ் பண்ணு சூப்பரா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ணு. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஹாஸ் பின் கவர்ன் அண்டர் செக்ஷன் 52 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். அங்கே வருது இல்லை காசு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுன்றது எந்த செக்ஷன் நம்பர் சொல்கிறாங்க? செக்ஷன் 52. மறக்காத, எக்ஸாமில் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்பாங்க. செக்ஷன் நம்பர் 52ல் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த செக்ஷன் நம்பர் 52ல் யூட்டிலைசேஷன் இருக்குது. அதை நம்ம கவர் பண்ணுவோம். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கவர் பண்ணுவோம். இதான் ஜேர்னல் என்ட்ரி. புரிஞ்சா? நான் இங்கே 10% ப்ரீமியம் எடுத்திருக்கேன். நமக்கு 30% ப்ரீமியம். தட்ஸ் அ சேம் ஜேர்னல் என்ட்ரி யூ ஷுட் ப்ரிப்பேர். அவ்வளோதான். இதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்றது தான். இது பேர் தான் லம்சம் பை கேஷ். இது என்னது? லம்சம் பை கேஷ். பை கேஷ். கேஷ் கொடுத்து ஷேரை வாங்குறோம். இதுதான் ரியாலிட்டியில் நடக்கும். ரியாலிட்டியில் எது மட்டும் நடக்கும்? லம்சம் தான் நடக்கும். ரேர் 0.1% தான் எது நடக்கும்? இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நடக்கும். ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னா அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால், இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? இது எல்லாமே எக்ஸாமுக்காக, அகாடமிக்ஸ்க்காக நம்ம படிக்கிறது தான் என்னது? இந்த அப்ளிகேஷனு, அலாட்மெண்ட்டு இதெல்லாம். பட் வென் இட் கம்ஸ் டு ப்ராக்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ், நீ அதெல்லாம் எதுவும் பாஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒரு என்ட்ரியை பாஸ் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாம். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் விடு. இப்போ இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு, அலாட்டட். இஷ்யூ பண்ணுறல, அப்போ பப்ளிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற? ப்ராஸ்பெக்டஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற. நீ கூட நிறைய அகாடமிஸ்லாம் ஜாயின் பண்ண இப்போ அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரௌச்சர் இஷ்யூ பண்ணுவாங்க. கரெக்டாக? நாங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கிறோம், இவ்வளோ ப்ரைஸுக்கு எடுக்கிறோம், இதான் ஸ்டார்டிங் டேட், இதான் எண்டிங் டேட்னு அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்ல, அது பேர் ப்ரௌச்சர்னு சொல்லுவாங்க கார்பரேட்டில். அதே கம்பெனிஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது பேர் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பெக்டஸ் ஆர் ப்ரௌச்சர் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? அப்போ அவன் என்ன கேட்குறான்? நீ அப்படியே கான்ட்ராக்ட் ஆக்டோட கோரிலேட் பண்ணன்னு வச்சுக்கோயேன். இட் இஸ் இன்வைட்டிங் அ பப்ளிக் டு ஆஃபர் டு பை த ஷெட். இன்விடேஷன் டு ஆஃபர். ஓகே, ஆஃபர் இன்விடேஷன் டு ஆஃபரா? கரெக்டா? ரெண்டு இருக்கு. அதில் இன்விடேஷன் டு ஆஃபர். இன்விடேஷன் டு ஆஃபர். அப்போ இது இன்விடேஷன் டு ஆஃபராக இருக்கும் போது அது உன் கையில் தான் இருக்குது. கரெக்டாக? நீ சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணாமே இருக்கலாம். கரெக்டா? அப்போ அப்படின்னு இருக்கும் போது, அப்போ இன்விடேஷன் டு ஆஃபர்னு இருக்கும்போது அப்போ அது அட்வர்டைஸ்மெண்ட் டாக்குமெண்ட்டாக பார்க்குறோம். இஷ்யூ பண்ணது எல்லாத்தையும் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இஷ்யூ பண்ணுறான்ல, நான் இஷ்யூ அஸ்யூம் நீங்கள் தான் கம்பெனி, நீங்கள் எனக்கு இஷ்யூ பண்ணுறீங்க. நான் வந்து அந்த கம்பெனியில் ஷேரை வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணும்போது சுதர்ஷன் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அன் அப்ளிகண்ட். யாரு? நான் யாரு? அப்ளிகண்ட். அப்போ நான் அப்ளை பண்ணுறேன்ல, அப்போ அப்ளைங் ஃபார் த ஷேர்ஸ் இஸ் கால் அப்ளைங் த ஷேர்ஸ். அப்போ நான் அப்ளிகண்ட்டாக இருப்பேன். அப்போ இந்த அப்ளிகண்ட்டாக இருக்கும் போது நீங்கள் ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணிவிட்டு, இன்றைக்கி எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு, இன்றைக்கி எல்லாமே சிஸ்டம் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் என் பேர்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஷேர் அலாட் பண்ணிருச்சுன்னா மிஷினு, தென் ஐ பிகம் அலாட்டட். எனக்கு அந்த ஷேர் அலாட்டட் ஆகிடுச்சு. த டே வென் த ஷேர்ஸ் ஆல் அலாட்டட் ஐ பிகம் அ ஷேர் ஹோல்டர். என்னைக்கு என் ஷேர் அலாட்டட் ஆகுதோ அப்போ அன்னிலேருந்தே நான் என்னவா மாறிடுவேன்? ஷேர் ஹோல்டராக மாறிடுவேன், சப்ஸ்கிரைபராக மாறிடுவேன். ஓகேவா? அப்போ ஷேர்ஸை யார் அப்ளை பண்ணுவா? பப்ளிக் அப்ளை பண்ணலாம். வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்காங்க. QIB, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இருக்காங்க. HNIs, ஹைலி நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இன்னொன்று எம்ப்ளாயிஸே அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம் செகண்ட் கேட்டகரிக்கு. அது பேர் எம்ப்ளாயிஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இஸ் ஆல்சோ வில் பி கம்ஸ் அண்டர் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் அண்ட் ஆல். அது எல்லாமே உனக்கு வந்துடும். சரி, இப்போ நீ திங்க் பண்ணி சொல்லு. நான் 100 ஷேர் இஷ்யூ பண்ணுறேன், 100 ஷேர் தான் கேட்குறாங்க, 100 ஷேர் தான் சப்ஸ்கிரைப்டாக ஆகுது. அப்போனா என் கம்பெனிக்கு டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. அதனால ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அது பேர். ஓகேவா? நான் இஷ்யூ பண்ணுறது 100 ரூபாய் தான், என் கம்பெனி வேஸ்ட்டு, ஒன்றுமே பண்ணல. அதனால சப்ஸ்கிரிப்ஷன் 0.8 தான் நடக்குது. 1%, 1 டைம்ஸ் கூட நடக்கலைங்க பாரு. இது 1:1 நடக்குது. கரெக்டாக? நீ இஷ்யூ 100 பண்ணுற, சப்ஸ்கிரிப்ஷன் 100 கேட்குறான். ஒன் டைம்ஸ் நீ என்ன கேட்குறியோ அதை அப்படியே 1 டைம்ஸில் கொடுத்துட்றான். 1 × 1, 100 × 1, 100. ஓகேவா? பட் ஆனால் நீ இஷ்யூ பண்ணுறது 100, கேட்குறது 80 ஷேரு. அப்போ 0.8 தான், 0.8 டைம்ஸ் தான் என்ன ஆகுது? ஷேரே சப்ஸ்கிரைப் ஆகுது. ஐ எம் யூசிங் அ ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸ் விச் இஸ் தேர் இன் த ப்ராக்டிக்கல் வேர்ல்ட். 0.8 டேர்ம்ஸ். ஓகேவா? அப்போ அது பேர் என்னது? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். தென் இஷ்யூ வந்து 100 ஷேர் இருக்கு, கேட்குறது 150 ஷேர்ஸ் கேட்குறாங்க. அப்போ 1.5 டைம்ஸ் என்ன ஆயிருக்கு?
அதிகமாக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் அப்புறம் யோசிக்கணும், நான் 100 ஷேர் அலாட் பண்ணலாமா, இல்லை நான் 150 ஷேர் கூட என்னால் அலாட் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அப்புறம் நான் கூட என்ன பண்ணிக்கலாம், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 150 ஷேராக கூட இஷ்யூ பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம அகாடமிக்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 150 ஷேர் கேட்டிருக்காங்களா, ஒன்றா 50 ஷேர் ரிஜெக்ட் பண்ணிடு, இல்லைனா சம்திங் அலாட்மெண்ட் பண்ணிடு. ப்ரோ ரேட் அலாட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அந்த கான்செப்ட் இருக்கும். அது பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. there is some law also I guess as per SEBI regulation, as per companies act வந்து 90% ஆவது என்ன ஆகணும், ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகணும். ஓகேவா, நீ 90% கூட ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகலாம். 90% எவ்வளோ, 100ல் 90% 90 ஷேர்ஸாக சப்ஸ்கிரைப் ஆகணும். 90 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா என்ன தெரியுமா பண்ணணும், போயிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வேற ஒரு ப்ரைஸில் திருப்பி கொண்டு வந்து வைக்கணும். வாங்கின எல்லா ஷேர்ஸையும் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு, வாங்கின எல்லா அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு, ஐ கெஸ் 90% தான் நினைக்கிறேன். எஸ், 90% வந்து இஃப் ஐம் நாட் கரெக்ட் மீ இஃப் ஐம் நாட் ராங், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், புக்கில் செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்கிறேன். பட் த திங் இஸ் 90% இருக்கணும். 90%க்கு மேலே வாங்கிடுச்சுன்னா ஓகே, கோ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன், லிஸ்டிங் போயிடலாம், காசு வாங்கிக்கலாம். 90 கீழே வாங்கினேன் அப்படின்னா, 90 ஷேர்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்னா, நீ எல்லா மணியும் திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடு. போய் டைம் எடுத்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணி, திருப்பி ரிவைஸ் பண்ணி வேற ஒரு ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணு. ஓகேவா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க. மினிமம் 90% சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸாமில் எது முக்கியம்னா, இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் உனக்கு ப்ளே பண்ணும். ஓகேவா, இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மோஸ்ட்லி யாருக்கு இருக்குன்னா, ப்ளூ சிப் கம்பெனிஸ்க்கு இருக்கும். ப்ளூ சிப் கம்பெனிஸ்னா யார், ஹைலி ரெப்யூட்டட் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானிஸ், பிர்லாஸ், தென் வாட் யூ கேன் சே டாடாஸ். ஓகே, Tata Motors, everything will be under a blue chip company. Why it is a blue chip company அப்படின்னா, basically if you want to know why it's not a red chip, why it is not a yellow chip or something, why it's a blue chip, ஏன் highly net worth companies ஏன் blue chip அப்படின்னு சொல்றாங்கன்னா, you are seeing go for a casinos, right? Not casinos, this is one, yeah, casinos, right? and gambling ஆடுவாங்க, அந்த இடம் பேர் என்ன, casinos, right? Okay, Casio is a brand of watch, right? Casinos. Casinos is having, அது ஒரு காயின் இருக்கும் தெரியுமா, ஐ கெஸ் ஐ ஸ்டடிட் சம்வேர். காயின் இருக்கும்ல, அந்த ஒரு சிப் மாதிரி இருக்கும்ல காயின், தே வில் பி ரொலாட். அந்த காயினோட ஹைலி நெட்வொர்த், ஹை வேல்யூ வந்து அந்த ப்ளூ காயினுக்கு ஹைலி வேல்யூ. அதனால தான் இந்த கம்பெனிஸோட ஹைலி நெட்வொர்த் கம்பெனிஸை நம்ம என்ன சொல்றோம்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்றோம். ஓகே, திஸ் இஸ் நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங், யூ கேன் ஹேவ் தட். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கே பாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் மணி 2 ரூபா, அலாட்மெண்ட் மணி 3 ரூபா, கால் மணி 5 ரூபா, டோட்டல் 10 ரூபி இருக்குது. இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, டேட்ஸ்லாம் விட்டுரு, டேட்ஸை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ 2 ரூபா இருக்குது, 3 ரூபா இருக்குது, 5 ரூபா இருக்குது. மொத்தமாக நீ எவ்வளோ கலெக்ட் பண்ணுற, 10 ருபீஸ் கலெக்ட் பண்ணுற. அப்போ நீ 10 ருபீஸ் நீ கலெக்ட் பண்ணுறனா, எவ்வளோ ஷேருக்கு கலெக்ட் பண்ணுற, மேபி 10,000 ஷேர்ஸ்க்கு கலெக்ட் பண்ணுற, இஷ்யூட் அட் பார்னே வச்சுக்கோயேன். 10,000 shares, or if you want we can change it to 1,000 shares for better understanding. 1,000 shares வாங்குற, 1,000 shares இஷ்யூ பண்ணுற, பீப்புளும் 1,000 ஷேர்ஸ்க்கு ஓகேன்ட்டாங்க. பீப்புள் எவ்வளோ ஷேர்ஸ்க்கு ஓகேன்ட்டாங்க, 1,000க்கு ஓகேன்ட்டாங்க. 1,000 தான் கேட்குறாங்க, நீ 1,000 தான் அலாட் பண்ணுற, எல்லாமே ஓவர். அப்போ நீ பீப்புள்கிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருப்ப, 10,000 வாங்கியிருப்ப. அப்போ 10,000 வாங்கியிருந்தேன்னா அல்டிமேட்டாக நீ உன் புக்கில் என்ன என்ட்ரி போடணும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போடணுமா. சரி, இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, வாங்குற அப்ளிகேஷன் இப்போ நீ சிம்பிளாக வச்சுக்கோய, நீ ஒரு அகாடமிக் போகிற, எனி அகாடமிக்கு போகிற, அப்ளிகேஷன் ஃபீன்னு கொடுத்து ஒன்று வாங்குற. ஓகே, இல்லை ஒரு காலேஜ் போகிற, காலேஜ் போனால் அந்த அப்ளிகேஷன் ஃபீன் போட்டு வாங்குவியா. காலேஜ்லனா சீட்டு, காலேஜில் இருக்கக்கூடிய சீட் அலோகேஷன் பார்த்தோன்னா வெறும் 150 சீட் தான் இருக்கும். ஆனால் அப்ளிகேஷன் பாரு 1000 கூட கொடுப்பான். கரெக்டா? அப்போ 1000 அப்ளிகேஷனுக்கு அவன் காசு வாங்கியிருக்கான் அப்படின்னா 1000 அப்ளிகன்ஸ் வந்து 2 ரூபா கொடுத்துருப்பாங்க. அப்போ அவனுக்கு இமீடியட்டாக பேங்க்ல காசு வந்திருக்கும். ஓகேவா, அப்போ என்னன்னு போடுவேன், இமீடியட்டாக பேங்க் காசு வந்தோடனே 2 ஷேர் அப்ளிகேஷன் போடுவேன். ஏன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுற, வருது. ஷேர் அப்ளிகேஷனை ஏன் கிரெடிட் பண்ணுற,
இட்ஸ் ஆல்சோ எ லயபிலிட்டி. யூ கேன் ஆல்சோ கன்சிடர் தெம் as இன்கம் இன்க்ரீஸாக கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீ எப்படி கூட கன்சிடர் பண்ணலாம், ஷேர் அப்ளிகேஷன் பின்னாடி ஷேர் அப்ளிகேஷன் பின்னாடி அப்ளிகன்ஸ் தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் கூட நீ வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். நீ எவ்வளோ ஒரு ஷேருக்கு வாங்குற? 2 ரூபாய் வாங்குற. நம்ம 1000 தானே வச்சுக்கிட்டோம், 1000 தானே வச்சுக்கிட்டோம். ஆ, அப்போ 2000 வாங்குறோம். கரெக்டா? 2000 வாங்குறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷேர் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இப்போ அப்படியே கம்பெனிக்கு வாயேன். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது அவன் அப்ளிகண்டா ஷேர் ஹோல்டரா? அப்ளிகண்ட். இங்க என்ன டேட் போடணும்? டேட் ஆஃப் இஷ்யூவா, டேட் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்டா? டேட் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் அ ஷேர் ஹோல்டர். ஓகே. நெக்ஸ்ட் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல்னு ஒரு என்ட்ரி போடணும். நீ என்ன பண்ற, இந்த லெட்ஜர் என்ன பண்ணிடுற, க்ளோஸ் பண்ணிடுற. எந்த லெட்ஜரை க்ளோஸ் பண்ணிடுற? ஷேர் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுற. ரைட்டா? க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ற. இது 2000. இந்த என்ட்ரி போடுறதுக்கான ரீசன் என்ன? இந்த என்ட்ரி போடுறதுக்கான ரீசன் என்ன? அவனுக்கு என்ன சொல்ல வரோம்னா, வெயிட், என்ன பேச விடு. அவன்கிட்ட என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நான் உனக்கு ஷேரை அப்ளை பண்ணி நான் கேபிட்டலுக்கு மாத்திடுறேன். கேபிட்டலுக்கு மாத்தினாலே அவன் என்னோட ஷேர் ஹோல்டரா மாறிடுறான். எப்ப என்ட்ரில இருந்து? செகண்ட் என்ட்ரில இருந்து அவன் என்னவா மாறிடுறான்? அப்ப செகண்ட் என்ட்ரியே என்ன என்ட்ரி தான்? அலாட்மெண்ட் என்ட்ரி. இது வரைக்கும் உன் புக்ல என்ன நினைச்சிருப்ப, எங்க ஷேர் அலாட்மெண்ட் வருது அங்கதான் அலாட்மெண்ட் என்ட்ரின்னு நினைச்சிருப்ப. ஆனா அது கிடையாது. செகண்ட் என்ட்ரியே என்னவா மாறிடுது? அலாட்மெண்ட் பண்ணாதானே அதை கேபிட்டலுக்கு நீ மாத்தணும். அலாட்மெண்ட்டே எனக்கு பண்ணலன்னா நீ ரீஃபண்ட்லாம் பண்ணணும். அப்ப நீ அப்ப மாத்துறனா அங்கேயே நான் என்னவா மாறிடுறேன்? ஷேர் ஹோல்டரா மாறிடுறேன். ஓகேவா? அப்ப ஷேர் ஹோல்டரா மாறிடுறேன். அப்ப இது 2000 போட்டுறேன். இப்ப அவர்கிட்ட போய் கேட்குறேன், சார் உங்கள் பேர் அலாட் பண்ணி என்னோட ஷேர் ஹோல்டராக மாற்றிட்டேன் சார். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 3 ரூபாய் தர வேண்டியது இருக்குது சார். அலாட்மெண்ட் பண்ணியா நான் கால் பண்ணணும், எனக்கு பிஸ்னஸ் பண்ண காசு வேணும். ரியாலிட்டியில் கேட்க போகிறதில்ல, மொத்தமாக வாங்கிட்டு தான் விட போகிறாங்க. பட் ஆனால் அகாடமிக்கில் நம்ம படிக்கிறோம், அலாட்மெண்ட்டுக்கு எனக்கு காசு வேணும் சார். நான் கேட்குறேன். கேட்குறதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். என்ன என்ட்ரி போடணும்? அலாட்மெண்ட் பண்ணுறதை நான் கேட்க போகிறேன். ஓகேவா? அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் என்ன ஆயிரும்? டெபிட் ஆயிடும். என்ன லாஜிக்ல இதை டெபிட் பண்றோம்? இது என்ன லாஜிக்ல பண்றோம்னா, அசெட் இன்க்ரீஸ் பண்றோம். ஏன் அசெட் இன்க்ரீஸ் பண்றோம்? மீன்ஸ் இட்ஸ் a due entry, accrual entry, like an accrued income to be received இல்ல. accrued entry means நமக்கு ஏன் நம்ம அக்ரூவா அதை கன்சிடர் பண்றோம்னா, நம்ம ஷேர் அவன் கைக்கு கொடுத்துட்டோம், நம்ம அலாட் பண்ணி அவன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்ல அந்த ஷேரை. அப்ப அவனுக்கு நம்ம சைடுல பெனிஃபிட் கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும்? பெனிஃபிட்டா வாங்கணும். அப்ப பெனிஃபிட் டு பி ரிசீவ்ட் இஸ் மை அசெட். ஓகேவா? ஷேர் அலாட்மெண்ட் ஓபன் பண்ணி டெம்பரவரி அக்கௌண்ட்டா வைக்கிற. இது எல்லாமே டம்மி அக்கௌண்ட், டெம்பரவரி அக்கௌண்ட்டா கிரியேட் பண்றது தான் அந்த ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட் இதெல்லாம். இத என்ன அக்கௌண்ட்னே நான் ஏற்கனவே எழுதிடுறேன், ஷேர் கேபிட்டல் எழுதுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஆகணும், எனக்கு லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குது? இது என்ன டேட்? இது என்ன என்ட்ரி? டியூ என்ட்ரி. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஆக்சுவலாக காசு தரான். எனக்கு அவன் எவ்வளோ காசு தரணும்னு நான் எழுதி வைக்கிறேன், 3000 தரணும்னு எழுதி வைக்கிறேன். 3000 அவன் கொடுக்கணும் அப்படின்னு எழுதுறேன். அவனும் 3000 கொடுத்துட்றாங்க எல்லாருமே. அப்போ பேங்க்ல எனக்கு காசு வருமா? என்னோட டம்மி அக்கௌண்ட் அவனு ஓபன் பண்ண ஷேர் அலாட்மெண்ட் என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். இப்போ அடுத்தது இது என்ன டேட்ல போடணும்? டேட் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்டு. டேட் ஆஃப், வில் ரைட் DROA, டேட் ஆஃப் ரிசீவ்ட் அமௌண்ட். ரிமெம்பர் லைக் டோரா, சிம்பிள். அந்த டேட்ல எழுதிடணும். அடுத்தது நம்ம ஷேர் காலுக்கு வரும். ஷேர் கால் எவ்வளோ கேட்குறோம்? 5 ரூபி கேட்குறோம்.
அப்போ அவனுக்கு 5 ரூபி கேட்குறோன்னா அப்பயுமே அவன்கிட்ட போய் கேட்குறோம், தம்பி நான் உனக்கு ஏற்கனவே ஷேர் கொடுத்துட்டேன், எனக்கு நீ காசு தரணும், ஞாபகம் வச்சிருக்கியா ஒரு 5 ரூபாய் தரணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ தரணும்னு கேட்குறப்ப நம்ம ஒரு என்ட்ரி போடணும். அப்போ என்ன என்ட்ரி போடணும்? ஷேர் கால் டு ஷேர் கேபிட்டல். தம்பி நீ எக்ஸாம்ல என்ன தெரியுமா பண்ற, வெறும் ஷேர்னு கொடுத்தாலும் நீ என்னன்னு எழுதிக்கோ, ஈக்விட்டி ஷேர்னு எழுதிக்கோ. புரியுதா? ஷேர் கால்னா எழுதி வச்சிடாத, ஈக்விட்டி ஷேர்னு எழுதுவே, இல்லாட்டி மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 5000 5000 போட்டுற. அவன் ஆக்சுவலா தரான், தந்துடுறான், மொத்தத்தையும் தந்துடுறான். அப்போ மொத்தத்தையும் தந்துடுறான்ல, அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணு, 2 ஷேர் கால் எவ்வளோ இருக்கு, 5000 இருக்கா, அதை கிரெடிட் பண்ணிடு. மொத்தத்தையும் தானே தரான். அப்போ பேங்க் என்ன பண்ணு, டெபிட் பண்ணு. இப்போ பாரு, அல்டிமேட்டாக பாரு, இது என்ட்ரி நம்பர் 1, என்ட்ரி நம்பர் 2, என்ட்ரி நம்பர் 3, என்ட்ரி நம்பர் 4, என்ட்ரி நம்பர் 5, என்ட்ரி நம்பர் 6. கரெக்டா தானே? ஷேர் அப்ளிகேஷன் கேன்சல், ஷேர் அப்ளிகேஷன் கேன்சல், ஷேர் அலாட்மெண்ட் கேன்சல், ஷேர் அலாட்மெண்ட் கேன்சல், ஷேர் கால் கேன்சல், ஷேர் கால் கேன்சல். பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு, 2000. பேங்க் அக்கௌண்ட் இன்னொன்று எவ்வளோ இருக்கு, 3000, 5000. பேங்க் அக்கௌண்ட் 5000. ஸோ பேங்க் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட் வித் 10,000 to share capital of 3000, share capital of 2000, share capital of 5000 to share capital 10,000. அப்போ அல்டிமேட் எஃபெக்டாக இந்த மாதிரி உனக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இதை நீ எப்படி செக் பாயிண்ட் வச்சுக்கணும், 10,000 ஷேர்ஸ் கொடுத்தேன், இன்ட்டு 10 ரூபாய்க்கு கொடுத்தேன், சாரி 1000 ஷேர்ஸ் கொடுத்தேன், 10,000 ருபீஸ் எனக்கு வந்திருக்கான்ற இந்த என்ட்ரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீ போட்ட மொத்த சம்மும் கரெக்ட். கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கட்டும், கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கட்டும், எதா இருந்தாலும் அல்டிமேட் என்ட்ரி இந்த பாயிண்ட்ல இதுதான் வரணும். ஓகேவா? இப்ப அஸ்யூம், இதான்பா லாஜிக், புரிஞ்சுதா? இதான் லாஜிக் ஃபார் விச் ஒன், அட் பார்க்கு. ஓகேவா? இப்போ இதுலே சின்ன காம்ப்ளிகேஷனை ஆட் பண்றேன். ஓகேவா? என்ன காம்ப்ளிகேஷன் ஆட் பண்றேன்னா, எல்லாருமே என்ன தெரியுமா பண்றான், காசு வச்சிருக்கவன் அப்ளிகேஷன் பண்ணியை ஒழுங்கா கட்டிடுறான். அப்ளிகேஷன் பண்ணி என்ன கட்டிடுறான், ஒழுங்கா கட்டிடுறான். அலாட்மெண்ட் மணியும் ஒழுங்கா கட்டிடுறான். அலாட்மெண்ட் மணி என்ன பண்ணிடுறான், ஒழுங்கா கட்டிடுறான். நான் போய் ஷேர் கால் மணி கேட்குறேன். கான்செப்ட் கவனி, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியை பில்ட் பண்ணிட்டு போய் ஒரு பாயிண்ட்ல முடிச்சு விட்ருவேன். புரியுதா? அழகாக கவனி. நான் அப்ளிகேஷன் மணி கரெக்டாக எல்லா ஷேர் ஹோல்டரும் கொடுத்துட்றான். இப்போ நம்ம அதிலே சின்ன காம்ப்ளிகேஷனை ஆட் பண்ணலாம். 1000 ஷேர்ஸ் இருக்கு, 1000 ஷேர்ஸை 4 பேர் வச்சுருக்காங்க. 250 ஷேர்ஸ் 250 ஷேர்ஸ் 250 ஷேர்ஸ்னு எத்தனை பேர் வச்சுருக்காங்க, 4 பேர் வச்சுருக்காங்க. இதில் இந்த 4 பேருமே அப்ளிகேஷன் மணியும் கொடுத்துட்றாங்க, அலாட்மெண்ட் மணியும் கொடுத்துட்றாங்க. ஆனால் என்ன மணி தரலை, கால் மணி தரலை, கால் மணி கொடுக்கல. யாரு கொடுக்கலனா, இப்படி வச்சுப்போம், கணேசன், ஷரண், நிதிஷ், ராம்ஜி தரல, எங்கேயோ போயிட்டான். 5 ரூபா கொடுத்துருக்கான். இது அப்ளிகேஷன் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் எவ்வளோ, 2 ரூபா, அலாட்மெண்ட் 3 ரூபா. நான் போய் ராம்ஜிட்டையும் கேட்கணுமா, இல்லை 3 பேர்கிட்ட தான் நான் கேட்கணுமா? கேட்கும் போது 4 பேர்ட்டையும் கேட்பேனா, இல்லை ஒன்லி 3 பேர்கிட்ட தான் கேட்பேனா? 4 பேர்ட்டையும் கேட்பேன். அப்போ டியூ என்ட்ரியில் கையே வைக்காது, டியூ என்ட்ரியில் எது பாஸ் பண்ணிடு, ஃபுல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிடு. ஃபுல்லாத்துக்குன்னா எவ்வளோ ஷேருக்கு, 1000 × 5 ரூபிக்கு பாஸ் பண்ணிடு. காசு வாங்கும் போது தான் தெரியுது, ரொம்ப நல்லவனா இருந்த கணேஷ், ஷரண், நிதிஷ் இவங்க 3 பேர் தான் எனக்கு காசு கொடுக்குறாங்க, 5 ரூபாய் கொடுக்குறாங்க. யார் கொடுக்க மாட்டேன்னு சொல்றா, ராம்ஜி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ராம்ஜி கிட்ட இருந்து எனக்கு காசே வராது. அப்ப இந்த 250 ஷேர்ஸ் இருக்குல்ல, இங்க நான் உனக்கு ஒரு சிம்பிளா சொல்லித்தரேன். இங்க பாரு, இங்க ஷேர் கால் இருக்குல்ல, இந்த ஷேர் காலை டெபிட் பண்ணிருக்கியா, கிரெடிட் பண்ணிருக்கியா? அப்ப ரிசீவ் பண்ணும்போது டெபிட் பண்ணுமா, கிரெடிட் பண்ணுமா? கிரெடிட் பண்ணணும். என்ன ரேட்ல கிரெடிட் பண்ணுவ,
5,000 கிரெடிட் பண்ணிடுவல்ல, 5,000 கிரெடிட் பண்ணிடுவல்ல, இதை கிரெடிட் பண்ணிட்டு இப்போ காசு தரும்போது எத்தனை பேர் காசு தரதுக்கு ரெடியாக இருக்க? கணேசன், நிதிஷ், சரண் 3 பேர் தான் ரெடியாக இருக்க. அப்போ 3 பேர்ட்டு வந்து 750 ஷேர் தான் நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஹோல்ட் பண்ணுற. அப்போ இந்த 750 ஷேருக்கு நான் எவ்வளோ ரிசீவ் பண்ணுவேன்? 5 ரூபாய் ரிசீவ் பண்ணுவேன். 750 × 5 எவ்வளோ? ஏண்டா 750 × 5 எவ்வளோடா? 3,750. ஏன் இப்படி நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது? 3,750 ஓகேவா? 3,750. இப்போ நீ சொல்லு, 5,000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ 3,750 டெபிட் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் எவ்வளோத்த டெபிட் பண்ணணும்? 1,250 டெபிட் பண்ணணும். அது எனக்கு வருமா வரவே வராதா? வரும் நம்புறேன். இந்த இஷ்யூ முடியறதுக்குள்ளார வரும் நம்புறேன். அப்போ வரும் நம்புறேன்னா அது பேர் என்னது? கால்ஸ்ன்னு அரியர் யூஸ் பண்ணு. ஓகேவா? நிறைய பேர் என்ன தெரியுமா கொடுத்துருக்கான்? நிறைய புக்ல என்ன தெரியுமா கொடுத்துருக்கான்? பேங்க் அக்கௌண்ட் 3,750 டு ஷேர் கால் 3,750 முடிச்சு விட்டுருக்கான். புரியுதா? இந்த கால்சின் லெஜரே ஒன்று ஓப்பன் பண்ணாம இருக்கிறான் லெஜர்ல. அது பண்ணவே பண்ணாத. கால்சின் அரியர்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன் பண்ணீங்க பாரு. எக்ஸாம் கிளாரிட்டி கொஷின்ல எதுவுமே கொடுக்கலடா. கொஷின்ல எதுவுமே கால்சின் அரியர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு பண்ணலன்னு சொல்ல. அப்ப நீ என்ன பண்ணு? ஓப்பன் பண்ணி போட்டுரு. அதான் ஈஸி. கால்சின் அரியர்ஸ்னே எழுதி போட்டுரு. ஓகேவா? எக்ஸாம்ல கால்சின் அரியர்ஸ்னே ஓப்பன் பண்ணினே சொல்லியிருக்கான். அப்ப நீ என்ன பண்ணு? கால்சின் அரியர்ஸை ஓப்பன் பண்ணு. ஓகேவா? கொஷின் சைலண்டா இருந்தாலும் நீ என்ன பண்ணிரு? கால்சின் அரியர்ஸ்ன்னு போட்டுரு. கொஷின் கீழே ஆல்டர்னேட்டிவ்லி இட் கேன் ஆல்சோ பி பாஸ் வித்தவுட் ஓப்பனிங் கால்சின் அரியர்ஸ் அக்கௌண்ட்னு எழுதி விட்டுரு. ஓகே சார். புரியுதா? கால்சின் அரியர்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ நான் நோட்டீஸ் அனுப்புறேன். யாருக்கு? ராம்ஜிக்கு நோட்டீஸ் அனுப்புறேன். ஓகேவா? ராம்ஜிக்கு நோட்டீஸ் இப்போ வெயிட் பண்ணு. இப்போ நீ சொல்லு, அல்டிமேட் என்ட்ரி என்னவா இருக்கும்? அல்டிமேட்னா காம்பவுண்டட் என்ட்ரி என்னவா இருக்கும்? பேங்க் அக்கவுண்ட் இங்க பாரு, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ இருக்கும்? இரு நான் இதையும் உனக்கு சிம்பிளா சொல்லி தரேன். இங்க கவனி, வீடியோஸ் ஆன் பண்ணு. ஷேர் கேபிட்டல் இருக்குல்ல, ஷேர் கேபிட்டல் 1000 ஷேர் இன்ட்டு எவ்வளோ ரூபா? 10 ரூபா. கரெக்ட். 10,000 போட்டுரு. எல்லாருமே வீடியோ சுவிட்ச் ஆன் பண்ணு. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்ன்றது வச்சுக்கோ. உனக்கு கால்சின் அரியர்ஸ் ஒரே ஒரு எலமெண்ட் தானே இருக்கு. கால்சின் அரியர்ஸ் எவ்வளோ இருக்கு? உன்னோட ஆன்சர் எவ்வளோ இருக்கு? கால்சின் அரியர்ஸ் 1,250 இருக்கா? இங்க போட்டியடா 1,250 தானே போட்டேன். 1,250 தானே போட்டேன். அப்ப பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு? 2,000 இங்க இருக்கு, 3,000 இங்க இருக்கு, 3,750 இங்க இருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணு. 5,000, 8,750 இருக்கா? அப்ப இங்க எவ்வளோ போடுற? 8,715 போட்டுரு. அப்ப இதான் அல்டிமேட் என்ட்ரி. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ராம்ஜிக்கு 14 நாள் நோட்டீஸ் அனுப்புகிறேன். ராம்ஜி உங்களுக்கு இன்னும் 14 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு அனுப்புகிறேன். ராம்ஜி அப்பயும் பே பண்ணல. அப்போ என்ன பண்ணணும்னா, யாரை மட்டும் தனியாக தூக்கணும்? ராம்ஜியை மட்டும் தனியாக தூக்கணும். இப்போ ராம்ஜி மட்டும் எனக்கு எவ்வளோ காசு கட்டியிருப்பார் அதை சொல்லு. ராம்ஜி அப்ளிகேஷனில் 2 ரூபா கரெக்டாக கொடுத்துட்றாரு, அலாட்மெண்ட்டில் 5 ரூபா கரெக்டாக கொடுத்துட்றாரு. சாரி, அலாட்மெண்ட் 3 ரூபாய் கரெக்டாக கொடுத்துறாரு. அப்போ எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 5 rupees பே பண்ணியிருக்காரு ராம்ஜி. கரெக்டா? பெய்டு பண்ணது எவ்வளோ? 5 ரூபாய். ராம்ஜி எவ்வளோ ஷேர் ஹோல்ட் பண்ணாரு? 250 ஷேர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணாரு. கரெக்டா? எஸ். அப்போ ராம்ஜி எவ்வளோ பே பண்ணியிருப்பாரு? 250 ஷேருக்கு 5 ரூபாய் பே பண்ணியிருந்தாருன்னா எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 1,250 என்ன ஆயிருக்கும்? டெபிட் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ ராம்ஜி மட்டும் எனக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 1,250 பே பண்ணியிருக்காரு. கரெக்டா? பே பண்ணிட்டார்.
ஆனால் நான் ராம்ஜிக்கு எவ்வளோ வரும்னு நினச்சி ஷேரை வாங்கி வச்சேன். அவருக்கு வேணும்னு 250 ஷேர் அலாகேட் பண்ணி எனக்கு லயபிலிட்டின்னு சொல்லி ஒரு 10 ரூபாயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருக்கேன். அப்போ எவ்வளோ இருக்குது? Yes, sir. 2500 இருக்குது. 2500. இப்போ வந்து என்னால் கட்ட முடியாதுன்றாரு. ஓகேவா? அப்போ இது என்னவா மாறிடும்? கால்சின் அரியஸாக மாறிடும். தருவாரா? இது மட்டும் இது வந்து யாரோட எக்ஸ்ட்ராக்ட்? யாரை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கேன், ராம்ஜியை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கேன். ஆமாம். இப்போ நான் நோட்டீஸ் அனுப்புகிறேன், கேட்குறேன், தம்பி கொஞ்சம் பே பண்ணுப்பா, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு கொடுப்பான்னு கேட்குறேன். இல்லை சார் என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் நேமை என் ஷேர் ஹோல்டர்லேருந்து எடுக்கணும். பண்ண முடியாதுன்னு அப்போ அவர் என் ஷேர் ஹோல்டர் கிடையாது. அப்போ அவர் நேமை என் ஷேர் ஹோல்டர்லேருந்து உன் பேரை எடுக்க போகிறப்பா அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சுடுவேன். அவர் எடு அப்படின்னு அப்ரூவல் அவருக்கு வந்து 14 நாள் டைமு, 14 நாளுக்குள்ளே ரிப்ளை பண்ணணும். இல்லையா அவர் பேர் என் இதுலேருந்து எடுத்துடுவேன். அது பேர் தான் ஃபர்ஃபீட்டட். அது பேர் தான் என்னது? ஃபர்ஃபீட்டட். ஓகேவா? அப்போ ஃபர்ஃபீச்சர் ஃபர்ஃபீட்டட் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஃபர்ஃபீச்சர் பண்ணிடுவேன். அப்போ ஃபர்ஃபீச்சர் பண்ணிட்டேன்னா அவர் நேமையும் ஷேர்லேருந்து எடுத்துடுவேன், அவர் கட்டின 5 ரூபாயும் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஓகேவா? அப்போ அவர் கட்டின 5 ரூபாவும் போச்சு, அவரோட 250 ஷேரும் போச்சு. கரெக்டா? சரி, இப்போ என்ன தெரியுமா பண்ற? இதான அல்டிமேட் என்ட்ரி. இப்போ இதில் எவ்வளோ பே பண்ணியிருக்க? 1250. இதில் பே பண்ணலை. 1250. ஆ சரி, நம்ம இதை ஒரு தனியாக எடுத்துப்போமா? கொஞ்சம் கிளாரிட்டிக்காக என்ன பண்ணுவோம், பே பண்ணது 6 ரூபாவும் பே பண்ணாத 4 ரூபாவும் மாற்றிக்கலாமா ராம்ஜிக்கு மட்டும்? மற்றது எல்லாமே சேமாக வச்சுக்கோ, இதுக்கு அந்த கான்செப்டுக்காக. ஏன்னா ஒரே நம்பர் வந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ இது 1500 ரூபா, இது எவ்வளோவா மாறிடும்? 1000 மாறிடும். ஓகேவா? அப்போ பே பண்ணது எவ்வளோ? +1 6 ரூபி பெய்டு. ஓகேவா? பே பண்ணது 6 ரூபி. அப்போ அன்பெய்டு வந்து எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இப்போ நீ திங்க் பண்ணி சொல்லு, ஷேர் கேபிட்டல் டெபிட் ஆயிருக்கா கிரெடிட் ஆயிருக்கா? இது என்ன எஃபெக்ட்? காம்பவுண்டட் ஜேர்னல் என்ட்ரி. கரெக்டா? ஒரு என்ட்ரியாக பாஸ் பண்ணுறது பதிலாக காம்பவுண்டட் எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். அதை அவருக்கு கொடுக்க மாட்டேன்ல, அப்போ ஒரு பேரை என் புக்லேருந்து எடுக்க போகிறேன்ல, அதனால அவருக்கு நான் லயபிள் கிடையாது. அவருக்கு நான் லயபிள் கிடையாதுன்றனால என் லயபிலிட்டியை கேன்சல் பண்ணிடுறேன். என்ன வேல்யூவில் பண்ணுற? 2500. மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? 2 அவர்கிட்டருந்து எவ்வளோ காசு வரும்னு நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1000. அது இப்போ வருமா வராதா? அதையும் கேன்சல் பண்ணுறேன். ஏன் கால்சினரியஸை போன ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வர வேண்டிய அசட்டு, அதனால அதை டெபிட் பண்ணியிருந்தேன். இப்போ அது வராதுன்னே தெரிஞ்சிருச்சு, அதனால நான் அதை என்ன பண்ணுறேன்? என்ன வேல்யூவில் பண்ணணும்? 1000ல் பண்ணணும். 1000ல் பண்ணணும். இப்போ அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 1500. அவர் பே பண்ணதை நான் திருப்பி கொடுக்க போறேன்னா கொடுக்க போறது இல்லையா? கொடுத்தனா பேங்கை கிரெடிட் பண்ணிடுவேன். கரெக்டா? ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் படி கொடுக்க கூடாதுன்னா இங்கே 1500 கிரெடிட் சைடில் இருக்கு. அப்போ கொடுக்க கூடாதுன்னா அதுக்கு தான் அது என்னோட கெயின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஷேர் ஃபார் ஃபீச்சர் ஷேர்ஸ் என்ன வேணா எழுது, ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ்னு எழுது, எப்படி வேணா எழுது. ஓகே, 2 ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ். அப்போ இது பேர் என்னது? ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ். இதுதான் ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி அட் பாரா இருக்கும் போது. ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி என்னவா இருக்கும் போது? அட் பாரா இருக்கும் போது. நவ் இப்போ திங்க் பண்ணி சொல்லு, இப்போ என்னோட புக்ஸ்லேருந்து யாரு போயிட்டா? என் புக்ஸ்ல இருந்து இப்போ ராம்ஜி இல்லை. ராம்ஜியோட ஷேர் மட்டும் இப்போ யார்கிட்ட இருக்கு? கம்பெனிகிட்ட இருக்கு. கம்பெனிகிட்ட 250 ஷேர் சும்மா இருக்கு. கம்பெனி என்ன பண்ணணும்னு நினைக்குது? அதை எடுத்துட்டு வந்து நிதிஷ்க்கு கொடுக்கணும்னு நினைக்குது. கேட்குது, யாருப்பா வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்குது காமனா. நிதிஷ் நான் சொல்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்றான். அப்போ இந்த ஷேரை யாருக்கு இஷ்யூ பண்ணுது? இது இஷ்யூ பண்ணுதா ரீஇஷ்யூ பண்ணுதா? எப்போ ரீஇஷ்யூன்ற வேர்ட் யூஸ் பண்ணணும்?
இஷ்யூ பண்ணி ஷேரை பிடுங்கி திருப்பி இஷ்யூ பண்ணால் அது பேர் ரீஇஷ்யூ. ஓகேவா? ஃபர்ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வருது இன்னும் ப்ரொஃபஷ்னலாக சொல்லணும்னா. அப்போ நிதிஷ் வந்து 250 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போ கம்பெனிக்கு இங்கே 3 ஆப்ஷன் இருக்கு. அதே 10 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். 7 ருபீஸ்க்கும் கொடுக்கலாம். திருப்பி வேணும்னே 15 ருபீஸ்க்கும் கொடுக்கலாம். அப்ப இது reissue at what price? Issue at discount is a violation. Reissue at the discount is good. You can go. அப்ப at par at discount. இப்ப at premium இருக்குல்ல, அதுல ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாவா இல்ல அவன்கிட்ட இருந்து புதுமுன 5 ரூபாய் பிளஸ் 10 ரூபா 15 ரூபாவா? எப்பயுமே பிரீமியம் எதுல சார்ஜ் பண்ணணும்? ஆன் ஃபேஸ் வேல்யூ. டிஸ்கவுண்ட் எப்பயுமே எதுல சார்ஜ் பண்ணணும்? ஆன் ஃபேஸ் வேல்யூ. டிவிடெண்ட் எப்பயுமே எதுல கொடுக்கணும்? டிவிடெண்ட் எப்பயுமே எதுல கொடுக்கணும்? ஆன் ஃபேஸ் வேல்யூ. ஆன் ஃபேஸ் வேல்யூ, நாட் ஆன் மார்க்கெட் வேல்யூ. எப்பயுமே டிவிடெண்ட் எதுல தான் கொடுக்கணும்? ஆன் ஃபேஸ் வேல்யூ தான் கொடுக்கணும், ஃபேஸ் வேல்யூல தான் கொடுக்கணும். சரி, இப்ப இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவுல நான் டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்றேன்? மீன் அட் டிஸ்கவுண்ட்னா இது இஷ்யூ பிரைஸ் கரெக்டா? 7 ரூபாய் இஷ்யூ பண்றேன், இஷ்யூ பிரைஸ். ஓகேவா? அப்ப இதுவுமே இஷ்யூ பிரைஸ் தான் கரெக்டா? இஷ்யூ பிரைஸ். இப்ப இஷ்யூ பிரைஸ் எவ்வளவு இருக்கு? இஷ்யூ பிரைஸ் எவ்வளவுப்பா இருக்கு? 15 rupees இஷ்யூ பிரைஸா? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் 7 rupees இருக்கா? இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 7 rupees-அ நான் எவ்வளவுக்கு நான் இஷ்யூ மீன் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு அதை சொல்லு. 10 rupees. ஃபேஸ் வேல்யூ 10 rupees இருக்குப்பா. இது இஷ்யூ பிரைஸா ரீஇஷ்யூ பிரைஸா? ரீஇஷ்யூ பிரைஸ். என்னோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குப்பா. என்னோட ரீஇஷ்யூ பிரைஸ் எவ்வளவுப்பா இருக்கு? 7 rupees இருக்குப்பா. என்னோட லாஸ் எவ்வளோப்பா வருது? இது என்னப்பா இஷ்யூ? என்ன லாஸ்? லாஸ் ஆன் ஒரே ஒரு கண்டிஷன் உங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும்ப்பா. என்ன கண்டிஷன் தான்? லாஸ் ஆன் ரீஇஷ்யூ. லாஸ் ஆன் ரீஇஷ்யூ cannot exceed profit on forfeiture. cannot exceed profit on forfeiture. நீ இப்ப சொல்லு, எனக்கு இப்ப எவ்வளவு லாஸ் வந்துச்சு? 3 ரூபாய் லாஸ் வந்துச்சு. லாஸ் வந்தது எவ்வளவு? 3 ரூபாய். ஓகேவா? அப்ப அந்த லாஸ் வந்த 3 ரூபாவை cannot exceed profit on reissue. எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு? ஒரு ஷேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு? 5 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு. எப்படி 5 ரூபாய்? நோ நம்ம 5 rupees தான் மாத்தணுமே. 5 rupees என்னன்னா மாத்தணும், எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக மாத்தி விட்டோமே. 4 rupees மாத்தணும்ல. 4 rupees ப்ராஃபிட்டா? இல்லடா, 4 rupee ப்ராஃபிட் இல்ல, 6 rupee ப்ராஃபிட்ரா. 6 rupee ப்ராஃபிட். 6 rupees ப்ராஃபிட். ஏன் 6 rupee ப்ராஃபிட்? ஏன்னா அவன் பே பண்ணதானே நான் திருப்பி பே பண்ண மாட்டேன். அப்ப 6 rupee ப்ராஃபிட். அப்ப லாஸ் எவ்வளவுதான் எனக்கு வந்திருக்கு? 3. அது என்னோட ப்ராஃபிட்டோட எக்ஸீட் ஆகல. கரெக்டா? அப்ப ஐ கேன் கோ ஃபார் ரீஇஷ்யூ. பட் இப்ப இதுவே இன்னொரு சிச்சுவேஷன்ல பாரு. ரீஇஷ்யூ பிரைஸ் 4 rupee இருக்கு. ரீஇஷ்யூ பிரைஸ் எவ்வளோ? 4 rupee. அப்ப ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10 rupee. அப்ப என்னோட லாஸ் எவ்வளோ? 6 rupee. அப்ப இங்க 6 rupee is equal to 6 rupeeன்னு இருக்கும். கரெக்டா? லாஸும் 6 rupee, ப்ராஃபிட்டும் எவ்வளோ? 6 rupeeன்னு இருக்கும். அப்பயுமே லாஸ் ஆன் ரீஇஷ்யூ cannot exceed the profit on forfeiture. அப்ப அது எக்ஸீட் ஆகல, அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இஷ்யூ பிரைஸ், ரீஇஷ்யூ பிரைஸ் எவ்வளவு கூட வச்சுக்கலாம்? 4 rupee கூட வச்சுக்கலாம். 4 rupeeடா, 4 rupee தான்டா இஷ்யூ பிரைஸ். 4 rupee கூட ரீஇஷ்யூ பிரைஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? பட் ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா 10 rupee இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை
நீ 3 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணனா, ரொம்ப அடிமட்டமா 3 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்றனா 7 ரூபாய் லாஸ் வந்தது. அப்ப லாஸ் ஆன் ரீஇஷ்யூ எவ்வளவு வருது? 7. அப்ப ப்ராஃபிட் ஆன் ஃபர்ஃபிச்சர் எவ்வளவு வருது? 6. அப்ப அல்டிமேட்டா நீ ஒரு ப்ராஃபிட் பண்ண விஷயத்த வேணும்னே நெகட்டிவா காமிக்க கூடாது. அப்ப இது வந்து வயலேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். புரியுதா? அப்ப மேக்ஸிமம் எது வரைக்கும் தான் வச்சுக்க முடியும்? 4 ரூபாய் தான் ரீஇஷ்யூ பிரைஸா வச்சுக்க முடியும். 4 ரூபாய்க்கு கீழே போக கூடாது. ஆனா 4 ரூபாய்க்கு மேல எவ்வளவு வேணா போடும். புரிஞ்சுதா? இப்ப நீ சொல்லு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கான்செப்ட்ல ரீஇஷ்யூ மட்டும் எதுல பார்ப்போம்? 7 ரூபி லாஜிக்ல பார்ப்போம். இப்ப நீ சொல்லு, பேங்க்ல நிதிஷ் எனக்கு எவ்வளவு காசு தரணும்? ஒரு ஷேருக்கு 7 ரூபாய் தருவானா, ஒரு ஷேருக்கு எவ்வளவு தருவான்? 7 ரூபா தரணும் சார். 7 ரூபாய் தரணும். நம்ம அவனுக்கு எவ்வளவு ஷேர் தரோம்? 250 ஷேர் தரோம். அப்ப அவர் எவ்வளவு தருவாரு நமக்கு? 1750 தரணும். 1750 சார். ஏண்டா 1750 1750 கரெக்ட். எஸ் சார். 2. அவருக்கு நம்ம எவ்வளவு கேபிட்டல் கொடுக்குறோம்? கேபிட்டல் ஒர்த் எவ்வளவு அலோகேட் பண்றோம்டா? கேபிட்டல் ஒர்த் 2500 ஒர்த் பண்றோம். அப்ப இன்னும் எவ்வளவு கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம்? 750. இந்த 750 என்னது? லாஸ் ஆன் ரீஇஷ்யூ. இங்க லாஸ் ஆன் ரீஇஷ்யூன்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் என்னன்னு எழுதணும் எக்ஸாம்ல? எஃப்எஸ் அக்கௌண்ட். வாட் இஸ் மீன் பை எஃப்எஸ் அக்கௌண்ட்? forfeited shares. அப்ப இப்ப பாரு, அவங்கள்ட்ட இருந்து புடுங்கினது எவ்வளோ? 250. இஷ்யூ பண்ணது எவ்வளோ? 250. கரெக்டா? அப்ப நான் கிரெடிட் பண்ண ஃபர்ஃபீச்சர்ன்றது என்னோட கெயின் எவ்வளோ? 1500. டெபிட் பண்ண ஃபர்ஃபீச்சர்ன்றது எவ்வளோ? 750. ரீஇஷ்யூ பண்ணும் போது என்கிட்ட எவ்வளோ கெயின் இருந்துச்சு? எனக்கு எவ்வளோ லாபம் பார்த்தேன்? 1500 ரூபாய் நான் வந்து யார்கிட்ட இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டேன்? 1500 ரூபாய் யார்கிட்ட இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டேன்? ராம்ஜிக்கிட்ட இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். நிதிஷ் கிட்ட நான் எவ்வளோ சஃபர் பண்ணேன்? 750. அப்ப 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 750 நான் எவ்வளோ என்ஜாய் பண்றேன்? அப்ப 750 நான் என்ஜாய் பண்றேன்னா அது என்னோட கெயின். அந்த கெயின் என்ன கெயின்? ஃபர்ஃபீச்சர் பண்ண கெயின். கரெக்டா? அப்ப ஃபர்ஃபீச்சர் 750ன்றது டெபிட் சைடில் அதிகமா இருக்கா, கிரெடிட் சைடில் அதிகமா இருக்கா? எந்த சைடு அதிகமா இருக்கு? எந்த சைடு அதிகமா இருக்கு? கிரெடிட் சைடில் அதிகமா இருக்கு. அப்ப கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குன்னா இப்ப அந்த ப்ராஃபிட்டையோ அந்த கெயினையோ நான் பிஎன்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். என்னோட நெட் கெயின் 750 ரூபாய். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா forfeited shares account debit to P&L account நான் எவ்வளோன்னு போடணும்? 715 போடணும். இப்படி போட்டனா இது தப்பு. ஏன் பிஎன்எல்க்கு போகக்கூடாதுன்னா அது உன்னோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் கிடையாது. அப்போ பிஸ்னஸ் ப்ராஃபிட்னா என்ன? நீ கார் விற்று சம்பாரிச்சு வர லாபம் பிஎன்எல்க்கு போகும். கார் வாங்குற, கார் மேனுஃபேக்சர் பண்ணுற, அசியூம் காரை விற்கிற, காரை விற்று ஒரு காசு வரும். அந்த காசில் உன் செலவெல்லாம் போக ஒரு லாபம் நிற்கும். அது உன் பிஸ்னஸ் பண்ணி உன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்லேருந்து வந்த லாபம். அதை எடுத்துகிட்டு போய் நீ பிஎன்எல்ல போடு. நீ பிஸ்னஸ் பண்ணாமல் லாபம் பண்ணுற பார்த்தியா? லேண்டை விற்று லாபம் பண்ணுற, அதெல்லாம் என்ன ஐட்டம்க்கு போயிடும்? கேபிட்டல் ஐட்டம்ஸ்க்கு போயிடும். அப்போ பிஎன்எல்லோட ப்ரிப்பரேஷன் என்ன? இட் இஸ் அ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். நீ என்ன பிஸ்னஸில் பர்ஃபார்ம் பண்ணி அதை ஜட்ஜ் பண்ணுறது தான் என்னது? பிஎன்எல். ஓகேவா? அப்போ உன்னோட நெட் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட்.
ஓகேவா? அப்ப நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வர ப்ராஃபிட் P&Lக்கு போகும். நீ பர்ஃபார்மன்ஸ் இல்லாம பண்ற ப்ராஃபிட், தட் இஸ் நான் பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட். ஒரு ஆள்கிட்ட புடுங்கி சம்பாதிக்கிற, கெஞ்சி சம்பாதிக்கிற, கொலை மிரட்டல் விடுத்து சம்பாதிக்கிற, இது எல்லாமே நான் பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட். நான் பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்க போட்டுடுற? கேபிட்டல் ரிசர்வ்ல போடுற. சிஆர்ன்னு போட்டா வேற எதாவது நினச்சிக்க போற. கேபிட்டல் ரிசர்வ்க்கு போடுற. அப்ப அல்டிமேட் என்ட்ரி என்ன? forfeited shares to கேபிட்டல் ரிசர்வ். இது ரொம்ப சிம்பிள். ராம்ஜிட்டேருந்து 250 ஷேரை பிடுங்குறேன், நிதிஷ்க்கு கொடுக்குறேன். ஓகேவா? இதுவும் அது எதில் கொடுக்குறேன்? அட் டிஸ்கவுண்டட்ல கொடுக்குறேன். ஓகேவா? அட் பார்ல கொடுத்தேன்னா என்னப்பா லாஜிக்கு? அட் பார்ல கொடுக்குறேன். அட் பார்ல கொடுத்தா என்ன என்ட்ரி போடுவேன்? பேங்க்ல 10 ரூபா வாங்க போறேன், ஷேர் கேபிட்டல் 10 ரூபா கொடுக்க போறேன். அப்ப அங்க கெயின், டோட்டல் கெயின் எவ்வளோ? அங்க டோட்டல் கெயின் மொத்த 1500 என்னது? மொத்த 1500 கெயின். அப்ப என்ன என்ட்ரி இருக்கும்? forfeited shares to forfeited shares to capital reserve. 1500 சூப்பர் சூப்பர் பண்ணியாச்சு. இப்ப 1500க்கு இஷ்யூ பண்றேன். அப்ப என்ன என்ட்ரி? மீன் 1000 நாட் 1500, 15 ரூபிக்கு பண்றேன். அப்ப என்ன என்ட்ரி? சி இங்க பாரு, பிரீமியம் ரொம்ப சிம்பிள்ரா. பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்றேன்ல, அப்ப என்ன தெரியுமா என்ட்ரி போடுற? நம்மளோட காம்பவுண்ட் என்ட்ரி போட்டுரு. நம்மளோட காம்பவுண்ட் என்ட்ரி என்ன? லிசன், என்னோட காம்பவுண்ட் என்ட்ரி என்ன? ஃபர்ஸ்ட் நான் இஷ்யூ பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் என்ட்ரி போட்டிருப்பேன். அதோட காம்பவுண்ட் என்ட்ரி என்ன? இந்த 15 ரூபிக்கு பேங்க் அக்கௌண்ட்ல ஜஸ்ட் அ மினிட். நான் இப்போ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் இஷ்யூ பண்ணுறேன்ல, ரீஇஷ்யூ பண்ணாலுமே ப்ரீமியமில் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோ என்ட்ரியை. ரீஇஷ்யூ பண்ணுறதும் ரீஇஷ்யூ ப்ரீமியமில் பண்ணுறதும் இஷ்யூ பண்ணுறதும் ஒன்று. அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவேன்? பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபிட் பண்ணுவேன்? 250 ஷேர்ஸே இஷ்யூ பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவேன்? 750 பண்ணுவேன். 2 ஷேர் கேபிட்டல் எவ்வளோ பண்ணுவேன்? 2 ஷேர் கேபிட்டல் எவ்வளோ பண்ணுவேன்? 2500. அப்போ ரிமைனிங் எவ்வளோ மிச்சம் இருக்கு? 1250 இருக்கு. அதை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு? forfeited sharesக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. forfeited sharesக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேவா? அப்படி பண்ணனா தப்பு. anything which you received above face value always and always will be transferred to securities premium account. புரியுதா? அப்ப forfeited shares account எவ்வளவுதான் உனக்கு கெயின்? 1500. அப்ப என்ன என்ட்ரி போடுவ? forfeited shares to P&L 1500 போட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். புரியுதா? அப்ப அல்டிமேட்டா என்ன ஆகும்னா, செக்யூரிட்டிஸ் பிரீமியமும் என்னது? உனக்கு ஒரு டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் ரிசர்வ் தான். ஓகேவா? அப்ப இது ரெண்டும் சேர்ந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 1550 இருக்கும், forfeited shares உனக்கு 1500 இருக்கும். புட் டுகெதர் நீ 2750 நீ என்ஜாய் பண்ணுவ. ஓகே சரி. இப்ப இன்னொரு கான்செப்டுக்கு வரேன். சொல்லுங்க, என்ன டவுட்? என்ன 1500 நம்ம forfeited பண்றோம், கரெக்ட்? forfeited to capital ஏன் வரப்போகுது? ஏன் forfeited to capital reserve தானே வரணும்? forfeited account debit to capital reserve. நமக்கு வந்து 1000 இந்த பிரீமியம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வந்து அலோசி எந்த அக்கவுண்ட்ல சார்? அத வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டைரக்டா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு போயிர போகுது. அது தனி என்ட்ரி போடணும். அதுக்கு செப்பரேட் நீ போடணும்னு நினைச்சனா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டு கேபிட்டல் ரிசர்வ்னு போட்டுக்கோ. ஆனா அது செப்பரேட் டேட்டிங்ல தான் தனியா காமிக்கிறோம். அதனால அது லயபிலிட்டி அக்கவுண்ட் ஓப்பன்ல தான் இருக்கும். நம்ம அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டோம். நீ எப்படி இங்க கேபிட்டல் ரிசர்வ் ஓப்பன்லயே வச்சிருக்க? செப்பரேட்டா கேபிட்டல் ரிசர்வ் ஓப்பனே வச்சிருக்கல. இது இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஏன்னா forfeited shares க்ளோஸ் பண்ண கரெக்டா. பட் ஆனா கேபிட்டல் ரிசர்வ் இன்னும் க்ளோஸ் பண்ணல, ஸ்டில் ஓப்பன்ல இருக்கு. அதே மாதிரி தான் நீ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் என்ன பண்ற? ஸ்டில் ஓப்பன்ல வச்சிருக்க. அது லயபிலிட்டி பேலன்ஸ் டைரக்டா எடுத்துட்டு போய் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஒரு ஹெட்டிங்லயே காமிச்சிட்டு போ.
அது க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது எப்போ க்ளோஸ் பண்ணணும்னா, அவன் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் தரலன்னா நீ க்ளோஸ் பண்ணுவான். அது வேற லாஜிக். அது நான் ப்ரீமியம்குள்ளே நான் இன்னும் போகல. நான் இன்னும் பார் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, லிசன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் அதேமாரி நிதிஷ்ட இருந்து ராம்ஜிக்கிட்ட இருந்து எவ்வளோ ஷேரை பிடுங்கணும்? 250 ஷேர்ஸை பிடுங்கணும். பிடுங்கணுமா? ஆமாம், 250 ஷேர்ஸை பிடுங்கணும். இந்த 250 ஷேர்ஸை ராம்ஜி எவ்வளோ பே பண்ணார்? 6 ரூபாய் பே பண்ணார். எவ்வளோ பே பண்ணலை? 4 ரூபி பே பண்ணலை. அப்போ இது ராம்ஜி கிட்ட இருந்து பிடுங்கினது. ஓகேவா? பிடுங்கும் போது என்ன என்ட்ரி போட்டோம்? பிடுங்கும் போது என்ன என்ட்ரி போட்டோம்? ஷேர் கேபிட்டல், 2 கால்ஸ் இன் அரியர்ஸ், 2 ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் போட்டோம்? 1000, 1500. டை தப்பு. ரிவர்ஸ். 1500, 1000 பே பண்ணாது தான் 1000 பே பண்ணது ஃபார் ஃபியூச்சர். இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ நிதிஷை விட்டுருவோம். இந்த கான்செப்டில் யார் எடுத்துப்போனா கணேசன் எடுத்துப்போம். கணேசனுக்கு இப்போ நான் 200 ஷேர் தான் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்? 200 ஷேர் தான் கொடுக்குறேன். ஓகேவா? 200 ஷேரை ஓகேவா அட் த ரேட் ஆஃப் 7.5. என்ன வேல்யூ வருது பாரு? என்ன வேல்யூ வருது? 1500 வருதா? 1500 வருதா? எனக்கு எவ்வளோ லாஸ் ஆன் ரீஇஷ்யூ? நோ லாஸ் ஆன் ரீஇஷ்யூ எவ்வளோ? லாஸ் ஆன் ரீஇஷ்யூ சாரி, ப்ராஃபிட் அண்ட் கெயின் எவ்வளோ? ப்ராஃபிட் அண்ட் கெயின் 6 ரூபாய். கரெக்டா? அப்போ லாஸ் மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலாம்? 6 ரூபாய் வரைக்கும் தான் போக முடியும் லாஸ் ஆன் ரீஇஷ்யூ. அப்போ என்னோட இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும்? 4 ரூபாய் இருக்கணும். கரெக்டா? சரி, இப்போ இப்படியே வச்சுப்போம். 7.5ன்னு இருக்கு. 7.5ன்றது எனக்கு இஷ்யூ ப்ரைஸ். இல்லை, இன்னும் சிம்பிளாக வச்சுக்கணும்னா 7 ரூபாய் என்னோட இஷ்யூ ப்ரைஸ். இப்போ நீ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. 7 ரூபாய் என்னோட இஷ்யூ ப்ரைஸில். இப்போ கணேசன் எனக்கு 7 ரூபாய் தருவாரா 10 ரூபாய் கொடுப்பாரா? 7 ரூபாய் தருவாரா? அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை நான் எதால் டெபிட் பண்ணணும்? 7 ருபீஸால் டெபிட் பண்ணணும். ஆனால் நான் எவ்வளோ ஷேருக்கு தான் கொடுக்குறேன்? கணேசன் எனக்கு 1400 தான் காசு தருவார். ஆனால் அவருக்கு நான் எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ ஒர்த்தான ஷேர்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன்? 2000 ஒர்த்தாக கொடுத்துருக்கேன். அப்போ அவர் எவ்வளோ இன்னும் எனக்கு தரலை? 600 தரலை. 600 எனக்கு லாஸு. அதை நான் என்ன அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்? ஃபார்ஃபிட் ஷேர்ஸ்க்கு. கவனி, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, இந்த 1500 இந்த 600 மைனஸ் பண்ணி 900ன்னு போட்டு வைப்ப. ஃபார்ஃபிட் ஷேர்ஸ் டு கேபிட்டல் ரிசர்வ்னு போட்ட. அப்படி போட்டேன்னா அது பிளெண்டர் அக்கௌண்டிங்கில் பண்ணுற மிகப்பெரிய பிரின்சிபல் எரர். ஏன்னா இந்த 1500ன்றது எத்தனை ஷேருக்கு? 250 ஷேர்ஸ். அப்போ ஒரு ஷேருக்கு நீ எவ்வளோ லாபம் பார்த்த? டேய், ஒரு ஷேருக்கு எவ்வளோடா லாபம் பார்த்தீங்க? பே பண்ணதாண்டா லாபம் பார்த்தது. 6 ருபீஸ் லாபம் பார்த்தேன். இங்கே ஒரு ஷேருக்கு எவ்வளோ லூஸ் பண்ண? இங்கே ஒரு ஷேருக்கு எவ்வளோ லூஸ் பண்ண? 3 ருபி லூஸ் பண்ண. இங்கே எவ்வளோ ஷேருக்கு, ஒரு ஷேருக்கு எவ்வளோ கெயின் பார்த்தேன்? 6 ரூபாய் கெயின் பார்த்தேன். அப்போ 6 ரூபாய் லாபம் பார்த்து 3 ரூபாய் லாபம் பண்ணா அப்போ நெட் எஃபெக்டா ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாபம் பார்த்துருக்க? 3 rupees.
₹3 பார்த்துருக்கேன். எத்தனை ஷேருக்கு லாபம் பார்த்துருக்கேன்? 250 ஷேருக்கு ₹3 லாபம் பார்த்துருக்கியா? 200 ஷேர்ஸ்க்கு ₹3 லாபம் பார்த்துருக்கியா? திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லி, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ₹3ன்றது 250 ஷேர்ஸ்க்கு லாபம் பார்த்துருக்கியா? 200 ஷேர் தப்பு 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 தப்பு. 250க்கு லாபம் பார்க்கல. லாபம்ன்றது நெட் கெயின் ₹3ன்றது ரீஇஷ்யூ பண்றது 200 ஷேருக்கு தான். 200 ஷேருக்கு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 200 ஷேருக்கு தான் உனக்கு ₹3 லாபம். கரெக்டா? 200 ஷேருக்கு தான் ₹3 லாபம். அப்ப மொத்தமா எவ்வளவு வேல்யூ வருது? 600. கரெக்டா? அப்ப இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நீ ₹1500 எவ்வளவு ஷேருக்கு லாபம் பண்ண? 250 ஷேருக்கு லாபம் பண்ண. அப்ப 200 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ? கம்ப்யூட் பண்ணு. 200 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ? எவ்வளோடா? டேய் 1500 divided by 250 into 200. 1200 வருது. அப்பனா என்ன அர்த்தம்னா, ₹1500 லாபம் பார்த்தது 250 ஷேருக்குன்னா 200 ஷேருக்கு எவ்வளோ லாபம் பார்த்துருக்கேன்? ₹1200 லாபம் பார்த்துருக்கேன். அப்ப கவனி, நான் பேசுறத கவனி. அந்த ₹1200 நான் லாபம் பார்த்துருக்கேன் அப்படின்னா, 1500 நான் லாபம் பார்த்துருக்கேன்னா, அந்த 200 ஷேரை இஷ்யூ பண்ணும் போது நான் எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிருக்கேன்? 600. 600. அப்ப 1200ல இருந்து 600 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? அப்ப அந்த 600 தான் என்னோட கெயின். அப்ப என்னோட கெயின் எவ்வளவு இருக்கு? forfeited ஷேர்ஸ்ல 600 இருக்கு. அப்ப இங்க கவனிய, 600 இருக்கா? அப்ப என்னோட என்ட்ரி forfeited ஷேர்ஸ் டு கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளவுதான் வரும்? 600 வரும். இப்ப நீ நல்லா கவனிச்சு பாரு. forfeited ஷேர்ஸ் எவ்வளவு டெபிட் ஆயிருக்கு? 600. திருப்பி எவ்வளவு டெபிட் ஆயிருக்கு? 600. எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு? 1500. அப்ப எந்த சைடு ஹையரா இருக்கு? ஈவன் இந்த என்ட்ரி சிஆர் கேபிட்டல் ரிசர்வ் என்ட்ரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் forfeited shares அக்கௌண்ட் இன்னும் எவ்வளவு எக்ஸ்ட்ரா காமிக்குது? 300 rupees எக்ஸ்ட்ரா காமிக்குது. அந்த 300ன்றது என்னன்னா 50 ஷேருக்கு ₹6. இன்னும் நம்ம ரீஇஷ்யூவே பண்ணல. அதனால இந்த 300 நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அப்ப கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீ ரீஇஷ்யூ பண்ணி வரக்கூடிய லாபத்தை மட்டும்தான் நீ எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? கேபிட்டல் ரிசர்வுக்கு பண்ணணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லாருமே இந்த பாயிண்ட்ல தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? கன்ஃபியூஷன் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். அது அப்ப மீதி இருக்க அந்த 50 ஷேர் ஸ்டில் என்னவா இருக்கு? forfeited shares அக்கௌண்ட் ஓப்பனா இருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? நம்ம டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் எவ்வளவு மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்? 200 ஷேர்ஸ்க்கு தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் உனக்கு ஒரு மாஸ்டர் ப்ராப்ளம் தரப்போறேன். அதுல forfeited shares டு கேபிட்டல் ரிசர்வ்னு என்ட்ரியே வராது. அந்த மாதிரி ஒரு சம் இருக்கு. நீ எல்லாரும் என்ன நினைப்ப? ரீஇஷ்யூ பண்ணா forfeited sharesக்கு சிஆர் என்ட்ரி போடணும். அதான் உன் மைண்ட் செட்ல இருக்கும். ரீஇஷ்யூ வந்தாலே forfeited டு கேபிட்டல் ரிசர்வ்னு வரும். கிடையாது. டு சர்டன் போர்ஷன் வராது. டு சர்டன் போர்ஷன் வரும். ஒரு சில நேரத்துல மொத்தமா கூட வராம போகும். ஓகேவா? நீ எப்பயுமே இந்த ப்ரப்போர்ஷனல் கம்பெடிஷன் போடணும். இங்க பாரு, நீ டைரக்டா உனக்கு எவ்வளவு லாபம் வேணும்னு வந்துச்சுன்னா எவ்வளவு ஷேரை புடுங்கும் போது லாபம் பண்ணன்னு பாரு. இஷ்யூ பண்ணும் போது எவ்வளவு லாஸ் பண்ணன்னு பாரு. அது எவ்வளவு ஷேருக்கு நீ ரீஇஷ்யூ பண்ணியோ அதால மல்டிப்ளை பண்ணி டைரக்டா கெயின் கிடைச்சிரும். இந்த ₹600 எடுத்துட்டு போய் நீ டைரக்டா இங்க போட்டுடலாம். சொல்றது புரியுதா? இல்ல சார், எனக்கு அப்படிலாம் வேணாம், புக் மெத்தட் படி போகணும்னா டோட்டல் அமௌண்ட் ஃபார் ஃபீச்சர் divided by total number of share for feature into number of shares reissued. This is the formula. Total amount to be for feature, number of shares forfeited into number of shares reissued. பண்ணனா total value or total amount for forfeited shares, total amount for reissue share ஓட gain கிடைக்கும். ஓகேவா? ரீஇஷ்யூ ஷேரோட லாஸோட இந்த 600ஓட கம்பேர் பண்ணனா உனக்கு நெட் எஃபெக்டா திருப்பி இந்த 600 கிடைக்கும். புரியுதா? இன் திஸ் ஐ எக்ஸ்டென்சிவ்லி கவர்ட் ஃபார் எவ்ரிதிங், each and everything which is related to பார். பார் பண்ணி, இஷ்யூ பண்ணி, ரீஇஷ்யூ பண்ணி, forfeit பண்ணி,
திருப்பி ரீஇஷ்யூ பண்ணி ரிசர்வ் போனால் எப்படி இருக்குன்ற ஆஸ்பெக்ட் பார்த்துட்டோம். ஒரு ஷேர் அப்ளிகேஷனில் போடுறோம், அலாட்மெண்ட் போடுறோம், கால் மணி கட்டலை, அதனால ஷேரை பிடுங்குறோம். அந்த ஷேரை பிடுங்குறத 2 கான்செப்ட் பார்த்தோம். பிடுங்கின எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணுறோம், பிடுங்கின பாதியை இஷ்யூ பண்ணுறோம். புரியுதா? பிடுங்கின பாதியை இஷ்யூ பண்ணால் என்ன என்ட்ரி, பிடுங்கின மொத்தத்தையும் இஷ்யூ பண்ணால் என்ன என்ட்ரி, எப்படி கம்ப்யூட்டேஷன், இது எல்லாமே பார்த்தோம். விச் இஸ் ரிலவென்ட் ஃபார் ஒன்லி அட் த பார்ட். புரியுதா? ஸ்டில் ஹியர் வி கவர் கால்ஸ் இன் அரியர்ஸ். சப்போஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணணும்? கால்ஸ் இன் அட்வான்ஸும் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸை கிரெடிட் பண்ணிடு. ஏன் கிரெடிட் பண்ணு? நம்ம லயபிள். கரெக்டா? அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸை கிரெடிட் பண்ணி எதை டெபிட் பண்ணணும்? பேங்கை டெபிட் பண்ணிடு. ஏன் பேங்கை டெபிட் பண்ற? பேங்க்ல நம்ம காசு வரப்போகுது. பேங்க் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் இஸ் அன் என்ட்ரி. பேங்க் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் இஸ் அன் என்ட்ரி. ஓகே, சரி. இப்போ நான் உனக்கு ஒரு கொஷின் சின்னதாக ஒரு பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதை நான் நாளைக்கு நெக்ஸ்ட் செஷனில் க்ளோஸ் பண்ணுறேன். கால்ஸ் இன் அரியர்ஸ் நான் கொடுக்குறேன், மீன் எனக்கு வரணும். அவனா ஒரு 3 மாதம் கழிச்சு அவனா எடுத்துகிட்டு வந்து காசை கொடுத்துட்றான். ஓகேவா? அப்போ நான் அவனுக்கு வட்டி போடணும். என்ன போடணும்? இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் நான் சார்ஜ் பண்ணுறேன்னா கால்ஸ் இன் அரியர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுக்குற கெயினா, எனக்கு வர லாஸா? எனக்கு வரக்கூடிய இன்கம். அது என்ன பர்சன்டேஜில் பண்ணணும்னு கொஷினில் கொடுக்க மாட்டான். ஆஸ் பர் டேபிள் எஃப் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, ஆஸ் பர் டேபிள் எஃப் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, நீ என்ன பர்சன்டேஜை தாண்டி போகக்கூடாதுன்னா, யூ ஷுட் நாட் எக்ஸீட் நாட் மோர் தென் 10%. எதை தாண்டக்கூடாது? 10% தாண்டக்கூடாது. கம்பெனி பாலிசி 8% தான் கொடுக்கணும்னு இருக்கு, 8% கொடுக்கலாம். கம்பெனி பாலிசியில் எதுவுமே சொல்ல, எம்ஓஏல எதுவுமே சொல்ல, ஏஓஏல எதுவுமே சொல்ல. அப்போ 10% தான் கம்பெனி கொடுத்தாகணும். ஓகேவா? ஆனால் கம்பெனி என்ன பண்ண முடியாது, ஷேர் ஹோல்டர் என்ன டிமாண்ட் பண்ணக்கூடாது, நீ எனக்கு 20% கால்ஸ் இன் அரியர்ஸ் கொடுக்கணும் மீன். ஆர் கம்பெனி என்ன டிமாண்ட் பண்ணக்கூடாது, ஷேர் ஹோல்டர் எனக்கு 20% கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? மேக்ஸிமம் எவ்வளோ? 10%. சரி, இதுவே சார் அவன் காசு கொடுத்துட்டான் சார், அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அவன் காசை முன்னாடியே வாங்கியிருக்கோமா, அப்போ நம்ம அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருப்போமா, அப்போ நம்ம அதை வச்சு நிறைய லாபம் பண்ணியிருப்போமா, அதனால நம்ம எப்பயுமே ஹையர் பர்சன்டேஜ் கொடுக்கணும். அதனால தான் அந்த 12% as per table F of the schedule. கால்ஸ் இன் அரியர்ஸ்னா 10%, கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா 12%. அதுவுமே ஷுட் நாட் எக்ஸிட் 12%. ஓகேவா? அந்த டேட் எப்படி கம்ப்யூட்டேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நீ சிம்பிளாக சொல்ல, இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி போடுவ? லாபம் வருது, இன்ட்ரெஸ்ட் வருது. கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நம்ம கொடுப்போமா, நம்ம வாங்குவோமா? நம்ம கம்பெனி கொடுக்கணும் சார். கம்பெனி கொடுக்கணுமா? டேய் கம்பெனி வாங்கணும் தம்பி, கம்பெனி வாங்கணும். கம்பெனி வாங்கணும். கம்பெனி வாங்கணும்னா கம்பெனி வாங்குறதுக்கு கம்பெனிக்கு அது இன்கம். கம்பெனிக்கு அது இன்கம்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகணும். அப்போ எந்த அக்கௌண்ட் டெபிட் ஆகும்? பேங்க் அக்கௌண்ட் சார். அப்போ அல்டிமேட் என்ட்ரி என்ன? பேங்க் டு இன்ட்ரெஸ்ட். அதை உன் புக்கில் எப்படி தெரியுமா கொடுத்துருப்பான்? அசிங்கமாக என்ன பண்ணியிருப்பான்? பேங்க் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ்னு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அசிங்கத்தை பண்ணி வச்சிருப்பான். என்ன பண்ணியிருப்பான்னா, பேங்க் டு இன்ட்ரெஸ்ட் இன் கால்ஸ் இன் அரியர்ஸ் தானே என்ட்ரி. அவர் புக்கில் வேணும்னே என்ன பண்ணியிருப்பாரு? வேணும்னே என்ன பண்ணியிருப்பான்? ஷேர் ஹோல்டர் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ்ன்னு போட்டு காசு வாங்குறாருல, அப்போ என்ன பண்ணியிருப்பாரு? பேங்க் டு ஷேர் ஹோல்டர்னு போட்டிருப்பான். இங்கே அவர் என்ன பண்ணுறாரு? ஷேர் ஹோல்டரை டெப்டாராக ட்ரீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து காசு வரணும், அதனால நான் அவரை டெபிட் பண்ணுறேன். ஓகே, காசு வந்தோடனே அவருக்கு நான் கிரெடிட் பண்ணிடுறேன். இங்கே ஷேர் ஹோல்டர்ன்றது யார்? டெப்டாராக ட்ரீட் பண்ணி நம்ம போட்டுடுறோம். அப்போ இங்கே அல்டிமேட் என்ட்ரி என்ன? ஷேர் ஹோல்டர் கேன்சல். அல்டிமேட் என்ன? பேங்க் டு இன்ட்ரெஸ்ட் இன் கால்ஸ் இன் அரியர்ஸ். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், என்ன வேல்யூ பண்ணணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது, அவன் காசை கொடுத்துட்டான், அலாட்மெண்ட் பண்ணி தான் நான் கேட்குறேன். அவனா வாலண்டர்லாம் வந்து ஃபைனல் கால் பண்ணி இப்போயே கொடுத்துட்றான் எனக்கு. அப்போ நான் அந்த காசை வச்சுருக்கேன், நான் பிஸ்னஸ்குள்ளே போடுவேன், பிஸ்னஸ் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் லாபம் பண்ணுவேன், இது எல்லாமே பண்ணுவேன். அப்போ நான் இது எல்லாமே பண்ணும்போது அப்போ நான் ஹையர் ரேட் கொடுக்கணும். அப்போ நான் எவ்வளோ கொடுக்கணும்? 12% கொடுக்கணும். அப்போ நான் 12% ஆஸ் அ கம்பெனியாக நான் 12% கொடுக்கணும்னா கம்பெனிக்கு அது எக்ஸ்பென்ஸ். கம்பெனிக்கு அது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அது என்னோட எந்த சைடு வரும்? டெபிட் ஆஸ்பெக்டில் வரும். அப்போ என்னன்னு பண்ணுவேன்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் டு என்னன்னு போடணும்? பேங்க்னு போடணும். ஆனால் அவர் எப்படி போட்டிருப்பாரு?
டூ ஷேர் ஹோல்டர்னு போட்டு டூ ஷேர் ஹோல்டர்னு போடுறோம். ஏன் ஷேர் ஹோல்டர் கிரெடிட் பண்றோம், லயபிலிட்டியை கிரியேட் பண்றோம். ஓகேவா, கிரெடிட்டாரா ட்ரீட் பண்ணி லயபிலிட்டியை கிரெடிட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், திரும்பியும் கிரெடிட்டார் டு பேங்க் திரும்பி ரீபே பண்றதுனால ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு முடிக்கிறது. அல்டிமேட் எஃபெக்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் இன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் டு பேங்க். எஸ் சார். ஓகேவா, சரி. அப்போ இதுதான் என்டையர் டிஸ்கஷன் with respect to issue of share, forfeiture of shares and reissue of shares when this is happening at par. Are you able to understand? When we need to learn it for at premium, issue பண்ணும்போது premium, forfeiture பண்றாங்க, forfeiture பண்ணும்போது premium pay பண்ணல, இல்ல premium pay பண்ணியிருக்காங்க. premium pay பண்ணியிருந்தா என்ன லாஜிக், premium pay பண்ணலனா என்ன லாஜிக். இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் சார்ட் divided into 2, அதுக்கப்புறம் ரெண்டு லைன், ரெண்டு கேஸ். இதை முடிச்சோன்னா this chapter comes to an end, this unit comes to an end. This unit is having a weightage of 15 plus marks, 15 mark exactly. Okay, rarely 10 marks will be tested, otherwise 15 marks will be there. This is a base for this entire company accounts. இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நீ ஃபவுண்டேஷனில் படிக்கிறதுக்கு, இன்டரில் படிக்கிறதுக்கு எல்லாத்தோட மொத்த பேஸும் எது, இந்த சாப்டர். இதோட ஐடியா இங்கே நான் கொடுத்துருக்க ஐடியா தான் உன்னோட எக்ஸாம்ஸில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் கேட்டாலும் யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஹேண்டில். ஆல்வேஸ் கம் டு லாஜிக். ஓகே, தோஸ் ஆர் ஆல்ரெடி enrolled in this workout batch, anyhow you will be getting this video recording also. பேக்கப் ரெக்கார்டிங் இருக்க போகுது. அப்போ அந்த பேக்கப் ரெக்கார்டிங்கை யூ கேன் ஏபிள் டு வாட்ச் இட் ஒன்ஸ் அகேன். இன்னைக்கு எடுக்கக்கூடிய கிளாஸு, நாளைக்கு எடுக்கக்கூடிய கிளாஸ், திஸ் 2 classes ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் என்டையர் சாப்டர். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஒரு பேஸ் செட் பண்ணேன், அங்கேருந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த இஷ்யூ ஆஃப் ஃபீச்சர் இஷ்யூ இது எல்லாத்தையும் நான் ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களை வச்சே ஐ ஹவ் கிரியேட்டட் அண்ட் ஐ ஹவ் மேட் இட் ஃபார் யூ. நீ இப்போ புக்கில் போய் எந்த ஒரு பார்சம் எடுத்தாலும் உன்னால் ஆன்சரபிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட், ஒரு கொஷின் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம இன்னும் கவர் பண்ணல. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்னா நான் இஷ்யூ பண்ணுறது 10,000 ஷேர், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறது 9,000 ஷேர். ஸ்டார்டிங்லேருந்தே 9,000 எடுத்து போடு, 10,000 மறந்துடு. 10,000 தான் காசே வரலையே, 9,000 தானே வந்துச்சு, 9,000 வச்சு போட்டுட்டு வந்துரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எப்பயுமே நம்ம செக் பாயிண்ட் மேலே ஞாபகம் வச்சுக்கிட்டே இரு. செக் பாயிண்ட் வருதா, செக் பாயிண்ட் ஆன்சர் வருதா அப்படின்னு போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் எடுத்து கொஸ்டினை பார்க்குறியா, செக் பாயிண்ட்டை போட்டு வச்சிரு. அப்புறமா லெஜர் எல்லாத்தையும் 1 by 1 தனித்தனி இண்டிவிஜுவல் என்ட்ரியாக போட்டு ஃபைனலாக லைட்டாக வச்சு அடிச்சுப்பார். உனக்கு எக்ஸாமில் அடிச்சிட போகிற, புரியுதா? நீ மேனுவலாக திங்க் பண்ணிப்பாரு, கால்குலேட்டர் எடுத்து டெபிட் வேல்யூ கிரெடிட் வேல்யூலாம் அடிச்சுப்பாரு. எல்லாமே கேன்சலாக உனக்கு அந்த வேல்யூ வந்துச்சுன்னா அதான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? செக் பாயிண்ட் அது வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஷினில் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சார், இங்கே பாரு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சார், 150 ஷேருக்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணி வாங்கும்போது 150 ஷேருக்கு வாங்குவோம். அப்போ 150 ஷேருக்கு வாங்கி கம்பெனி என்ன சொல்லும் அப்படின்னா, சார் நான் 150 தான் திருப்பிலாம் அலாகேட் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது, நீங்கள் 50 ஷேருக்கான காசை வாங்கிட்டு போங்கன்றோம். அப்போ என்ன பண்ணணும், 50 ஷேருக்கான காசை திருப்பி கொடுக்கணும்னா பேங்க்கை விட்டு காசு வெளில போகுது, கம்பெனியோட பேங்க்லேருந்து காசு வெளில போகுது. அப்போ கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணு, வாங்கினது இருந்தால் இன்கமாக ட்ரீட் பண்ண, அப்ளிகேஷனாக ட்ரீட் பண்ணியா, அப்போ இன்கம் டிக்ரீஸு ஆர் லயபிலிட்டி டிக்ரீஸ்ன்னு ட்ரீட் பண்ணி, அப்போ நீ அதை என்ன பண்ணிடு, ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க்னு ஒரு ரீஃபண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிடு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி என்ன பண்ணணும், எப்பயுமே அலாட்மெண்ட் என்ட்ரி போடு. அலாட்மெண்ட் என்ட்ரினா என்ன, அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு கேபிட்டலா, அதான் அலாட்மெண்ட் என்ட்ரியா? அலாட்மெண்ட் டு அலாட்மெண்ட் கேபிட்டல், அலாட்மெண்ட் ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல்ன்றது அலாட்மெண்ட் என்ட்ரியா, இல்ல ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல்ன்றது அலாட்மெண்ட் என்ட்ரியா? ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல்ன்றது தான் அலாட்மெண்ட் என்ட்ரி, அதை போடு. அப்புறம் ரீஃபண்ட் என்ட்ரி போடு, அப்புறம் அலாட்மெண்ட் டியூ போடு, அப்புறம் அலாட்மெண்ட் ரிசீவ் போடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, ஃபைனல் கால் டியூ ஆர் ஃபர்ஸ்ட் கால் டியூ போடு, அப்புறம் ரிசீவ் போடு. ரிசீவ்ல தான் எப்பயுமே கால்ஸ் இன் அரியர்ஸ் வரணும். எப்பயுமே எதில் வரணும், கால்ஸ் இன் அரியர்ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸோ எப்பயுமே எதில் வரணும், ரிசீவ்டு என்ட்ரியில் தான் வரணும். ஓகேவா? அதேமாரி எப்பயுமே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போடுறல, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போகும்போது பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, அதை மட்டும் திங்க் பண்ணிக்கோ. இஷ்யூ பண்ணும்போது நான் சொல்கிறேன், இஷ்யூ பண்ணும்போது நான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நாளைக்கு கவர் பண்ணுறேன். ஆனால் சிம்பிள் டிப் என்னன்னா, நீ இஷ்யூ பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்டு எப்போ என்ட்ரி போடுறியோ அந்த ரிசீப்ட் என்ட்ரியில் நீ என்ன காமிக்கக்கூடாது, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் காமிக்கக்கூடாது. நீ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுறல, ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், அங்கே நீ என்னென்னு காமிச்சிக்கலாம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் காமிச்சிக்கலாம். Are you able to understood? Yes, sir. With this,
50% or 70% of unit 2 is over. We're able to understood this. Yes, sir. The Yes, sir. remaining will be taught in the next session. Okay. With Yes, the sir. signing off of Sudarshan, have a great day.